பேராசிரியர் சு. ராமசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய 10 நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய தோழமையும் தமிழ் நிலத்தின் தனித்துவ ஓவியருமான திரு ட்ராட்ஸ்கி மருது அவர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து பேராசிரியர் சு. ராமசுப்பிரமணியன் அவர்களுடைய நூல்கள் குறித்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற பேராசிரியர் ஹமீம் முஸ்தபா அவர்களே, பேராசிரியர் கோச்சடை அவர்களே, கண்ணாமூச்சி ஆசிரியர் தோழர் கலைபாரதி அவர்களே, அறிவியல் பலகையினுடைய ஆசிரியர் தோழர் ஸ்ரீகுமார் அவர்களே, இன்னும் சில மணித்துளிகளில் அரங்குக்கு வருகை தர இருக்கிற அன்புக்குரிய தோழர் சி. மகேந்திரன் அவர்களே, வையத்தின் ஆசிரியர் குழு தோழர் மதிப்பிற்குரிய வேணுகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, எந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்தாலும் எங்களோடு தோளோடு தோள் நின்று எங்களுக்கு துணை நிற்கிற துர்கா பிரிண்டர்ஸ் நிறுவனர் திரு சரவணன் அவர்களே, நண்பர் விவேகானந்தன் அவர்களே, இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத லார்க் பாஸ்கரன் அவர்களே, நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு சிறு பத்திரிகை இயக்கம் இதில் இயங்க வேண்டும் என்ற நண்பர்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்தோம். அப்படியான ஒரு இயக்க நடவடிக்கையில் இருக்கிற போது சில தவறான நண்பர்களோடவும் எங்களுக்கு அறிமுகம் கிடைத்தது. போலிகளாகவும் உதிரிகளாகவும் இருந்த நண்பர்களை புறந்தள்ளுகிற அந்த காலத்தில் எங்களுக்கு அச்சு அசலாக அறிமுகமாகின மிக முக்கியமான நண்பர் தோழர் ராமசுப்பிரமணியன் அவர்கள். அப்படி கிடைத்த அறிமுகம்தான் பின்னர் நாங்கள் வையமாக வெளிப்பட்ட போது எங்கள் வழிப்பயணத்தில் அவரும் துணை வந்தார். வழக்கமாக கிராமங்களில் கூட கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, வயசாயிருச்சுன்னு என்ன இருக்குது, அவர் செய்கிறதுக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கிழவன் சும்மா இருக்க மாட்டேங்கிற ஏதாவது செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கிண்டல் துணியில் ஒதுக்கி வைக்கிற பண்பு இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. ஆனால் 60 வயதில் பணி ஓய்வுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையையும் இழந்து விட்ட பிறகு தனது 97 வயதான தாயை உடன் வைத்து கொண்டு பராமரித்து கொண்டு மிக கூர்மையாக படித்து வெவ்வேறு தலைப்புகளில் எழுத வேண்டும் என்கிற ஆர்வமும் உந்துதலும் அவருக்கு இருந்த அளவுக்கு இன்னொரு நண்பருக்கு இருக்குமா என்று நான் பார்க்கவில்லை. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எந்த பொருள் குறித்து ஏதாவது ஒன்று சொன்னோமென்றால் அடுத்த நாள் காலையிலேயே இதுக்கு என்னென்ன தரவுகள் இருக்கிறது, இந்த தரவுகளின் அடிப்படையில் எழுதலாமா என்று உடனே நமக்கு அடுத்த நாளே நம்மளோட தொடர்பு கொள்வார். மிகச் செறிவாக எழுதுவார். பத்திரிகைக்கு சில பேர் கட்டுரைகள் கொடுத்தாங்கன்னா அந்த கட்டுரையை ஒழுங்குபடுத்தி அதை அச்சுக்கு கொடுக்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். தலைகீழாக இருக்கும். நிறைய பேர் எழுதக்கூடிய நிறைய ஸ்டஃப்பாக இருப்பாங்க, நிறைய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க. வெளிப்படுத்துகிற ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை. அப்படி நீரோடை மாதிரி இருக்கும் அவருடைய எழுத்து. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அது அவ்வளவு செப்பமாக எழுதி கொடுப்பார். அப்படி ஒரு எழுத்து முகத்தை இந்த தமிழ் மக்களுக்கு அறிய செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில்தான் நாங்கள் அவர் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து பொன்னி பதிப்பகம் இதை நூல் வடிவில் கொண்டு வர முன் வந்தார்கள். 10 நூல்களையும் ஒரே சமயத்தில் தயாரித்து கொடுக்கவும் அவர்கள் மிக ஆர்வத்தோடு முன் வந்தார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு ஒரு சிறிய விழா எடுத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிற உந்துதலில் தான் இந்த விழா இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. நூல்களுடைய தலைப்பெல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்கும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்கு நான் படித்து விடுகிறேன்.
சங்க இலக்கியத்துக்கெல்லாம் உரை எழுதினார்னா தமிழ் வாத்தியாரெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அவர் இயற்பியல் பேராசிரியர். எப்படி தமிழில் இவ்வளவு ஆழங்கால் படுகிற பயிற்சி அவருக்கு வந்ததென்றே எனக்கு தெரியவில்லை. நானும் தமிழ் இலக்கிய மாணவன் தான். ஆனால் படித்து படித்து நான் இன்புறுவேன் அவர் தமிழுக்கு உரை எழுதுகிற போது. அதனால் அவர் எழுதியிருக்கிற 10 நூல்கள் சங்க இலக்கியத்தில் பண்டை தமிழர் வாழ்வியல், சாதி மாறி சாமியானவன், வண்ணங்களும் எண்ணங்களும், அதிசய பறவைகள், வேட்டையிலிருந்து வேளாண்மைக்கு, அன்றாட வாழ்வில் அறிவியல், பன்மைத்துவம், சூரிய புள்ளிகளும் இளம் வயது மரணங்களும், குட்டிப்பையனும் குண்டு மனிதனும், இரத்த திலக சேவை என்கிற 10 தலைப்பில் இந்த நூல்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த நூல்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது, பணம் பெருக்குவது அல்ல இந்த பதிப்பகத்துக்கோ எனக்கோ நோக்கம். இவ்வளவு ஒரு மகத்தான மனிதரை தமிழ் சமூகத்தின் முன் அடையாளப்படுத்த வேண்டும், அதன் மூலம் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கோடு தான் நாங்கள் இந்த விழா நிகழ்வு எடுத்திருக்கிறோம். இதற்கு, இந்த அரிய நிகழ்வுக்கு நீங்களெல்லாம் இங்கே வருகை தந்திருப்பதும், வருகை தந்து திரளாக அமர்ந்து எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருப்பதும் எங்களுக்கு பேருவையாகவும் பெருமகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் தலைமை உரையாக தமிழ்நிலத்தின் தனித்துவ ஓவியர், எங்கள் குடும்பத்தின் மூத்த தோழமை, வையம் குடும்பத்தின் மூத்த தோழமை ட்ராட்ஸ்கி மருதவர்கள் உங்களிடையே தலைமை உரை நிகழ்த்துவார்கள். நான் பெரிய பேச்சாளர் இல்லை. ஆக்சுவலாக என்னை ஒரு சந்திரசேகர் இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு தான் தள்ளிவிட்டார் என்று நான் கருதுகிறேன். ஆக்சுவலாக எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இன்று இந்த கூட்டத்தில் பேசுவதில் மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய நட்பு வட்டம், அதுலேயும் குறிப்பாக ஒரு 40 ஆண்டு நட்பு வட்டம், இங்கே பெரிய நண்பர்களை ஒன்றாக பார்ப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. எனக்கு ஆக்சுவலாக சிறு பத்திரிகை அதோடு சேர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நிலையோடு, அதாவது பொலிட்டிக்கல் பின்புலத்தோடு சேர்ந்து இயங்குகிற தோழர்களோடும் சேர்ந்து இயங்குவதிலும், அதுலேயும் ஆரம்ப காலத்தில் நான் ஓவியக் கல்லூரியை படிக்கிற காலத்தில் 70களில் 71 என்னுடைய ஆசிரியர்கள், அதுலேயும் குறிப்பாக பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி போன்ற ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கிய வட்டத்தோடும், அப்புறம் பொலிட்டிக்கலாக அதுலேயும் உங்களுக்கு தெரியும், தனபால், சிற்பி தனபால் அப்படி ஒரு அரசியல் தெளிவோடு இருந்தவர், எங்களுக்கு பிரின்சிபல் இருந்தார் அப்போ. ஆகையினாலும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைத்த, என்னுடைய தந்தையார் மூலமாக கிடைத்த எக்ஸ்போஷரில் இந்த இப்படி கிடைச்ச நட்பு வட்டம். இப்போ அதுதான் சொல்லிகிட்டே இருந்தேன். எஸ்விஆரை பற்றி இப்போ அங்கே நண்பர்களே திருப்பி டக்குன்னு பேசுனாங்க. அவர் இப்படி தனித்து இயங்கிய, மிக தெளிவோடு, அரசியல் தெளிவோடும் இயங்கிய மாமனிதர்களோடு அந்த அரிய வயதிலிருந்து இன்று வரை இந்த நட்பு வட்டத்தில் நான் இருப்பதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அதில் கூட பத்திரிகைகள் வேறு வேறு வடிவமாகவும் நான் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு தேவையான ஒரு ஓவியராக நான் இயங்கியதிலும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில் அது அங்கங்கே நீண்டு, அதாவது அது மாக்காவுக்காகவும் இருக்கும், ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கான இயக்கங்களாகவும் இருக்கும், தமிழ்நாட்டில் மற்ற நிலைகளோடும் இருந்து செயல்பட்டவர்களிலும் இருந்து, மார்க்சிய தெளிவோடு இருந்து செயல்பட்டவர்களோடும், கடைசியில் அது வேறு வேறு வடிவத்தில் முகிழ்ந்து இது சார்பான நண்பர்களோடு என்பதுகளிலிருந்து கடைசியில் அது எங்கே சேர்ந்துருக்குன்னா காக்கை சிறையன்லே, தென் இல்லை அது இல்லாமல் பொன்னி பதிப்பகம், அப்புறம் கடைசியில் அது வையம் வரையும் நீண்டு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த வகையில் எனக்கு ஒரு சில பகுதியோடு நான் தொடர்ந்து எல்லாவற்றையும் படிக்கிறது இல்லைன்னாலும் எங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை படிக்கிறது எங்களுக்கு நேரம் பத்தல தான்.
ஆனாலும் அரசியல் நிலைப்பாடோடு இருக்கிற பகுதிகளை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு உள்ள ஆர்வத்தில் நான் பார்த்த நிலைகளில் சந்திரசேகர் சொன்னது போல் ராமசுப்ரமணியனுடைய நான் எல்லாத்தையும் படிக்கலை, ஆனாலும் அவர் சொன்னது போல் ஒரு ஒரு மிக தெளிவான கிளாரிட்டியோடு எழுதுறதில் அவர் ஒரு முக்கியமானவர் தான். அதையெல்லாம் விட எனக்கு அவருடைய பின்புலம் தெரியாத பகுதிக்காக இன்றைக்கு எனக்கு ஒரு 15 பக்கம் எனக்கு கொடுத்தாரு. அவருடைய அதை படித்து நான் நெகிழ்ந்துட்டேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக அதுதான் முழுமையான வாழ்வு. அவர் செய்திருக்கிற அவருடைய கடந்து வந்திருக்கிற பாதை கூட, அவர் சொன்னது போல் அவர் செய்திருக்கிற காரியங்கள், ஆனாலும் தளராமல் வயதுன்னு தளராமல் செயல்படுறதற்கு பாருங்கள், இது ஒன்று தான் நான் செய்தியாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் கூட என்னென்னா, இன்றைக்கி அற்புதமான என்னுடைய நண்பர்கள் மேடையில் இருக்கிற எல்லாருடைய பேச்சை உங்களைப் போல கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் செயல்பட்டு வருகிற நிலையிலும் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாளில், அதிலும் குறிப்பாக பொன்னியும் வயவும் சேர்ந்து செய்கிற இந்த நாளில் உங்களோடு நானும் இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களைப் போலவே நானும் எல்லோருடைய உரையும் கேட்பதற்கே நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த வகையில் இத்தோடு நான் வேறு எதுவும் சொல்லவில்லை, இதோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். உங்கள் சார்பாக வையம் பொன்னி 2 பதிப்பகத்திற்கும் கூட ராமசுப்ரமணியம் சாருக்கும் அவருக்கும் இந்த 10 புத்தகங்கள் வந்திருக்குல்ல, அதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவருக்கும் இந்த விழாவில் அவருக்கும் வாழ்த்து சொல்வதில் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேசலாம். ராமசுப்ரமணியன் அவர்களுடைய பணிகள் குறித்தும் பேசலாம். அவர்கள் விருப்பத்தின்படியே இந்த அரங்கு அமையும். முதலில் ராமசுப்ரமணியன் அவர்கள் நூல் குறித்து பேச வருகிறார் பேராசிரியர் எச். அமீம் முஸ்தபா அவர்கள். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வையம் இலக்கிய மாத இதழும் பொன்னி பதிப்பகமும் இணைந்து நடத்தக்கூடிய மதிப்புக்குரிய பேராசிரியர் சு. ராமசுப்ரமணியம் அவர்களுடைய 10 நூல்கள் வெளியீட்டு விழா அரங்கில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் என்னையும் அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்வுக்கும் பேராசிரியருக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் வாழ்த்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ராமசுப்ரமணியன் அவர்களுடைய சங்க இலக்கியத்தில் பண்டை தமிழர் வாழ்வியல் என்கிற நூல் குறித்து பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 483 பக்கங்கள், 480 ரூபாய் விலை, பொன்னி பதிப்பக வெளியீடாக
50 கட்டுரைகள் கொண்ட நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. பேராசிரியர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இதழ்களில், காக்கை சிறகினிலே, வையம், கண்ணாமூச்சி உள்ளிட்ட பல்வேறு இதழ்களில் எழுதிய கட்டுரைகள், தினமணியில் எழுதிய கட்டுரை, சில பத்திகள், ஒரு குறுநூல் எல்லாம் இணைந்த ஒரு தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது. ஒரு திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் என்கிற அந்த விவசாய விளைநில பூமியில் இருந்து உருவான ராமசுப்பிரமணியன் என்கிற அந்த மனிதன் பெரிய குடும்ப பின்புலமோ அல்லது கல்வி பின்புலமோ பொருளியல் பின்புலமோ இல்லாத சூழலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளர்த்தெடுத்து கல்லூரி பேராசிரியனாகி பல்வேறு மாவட்டங்களில் அரசு கல்லூரிகளில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து தன்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு வாழ்வை எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழியின் அடுத்த தோவாளையில் இன்றைக்கு கழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கழிப்பு அப்படிங்கிறது மகரலா இல்லை, குளத்துலா கழித்துக் கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான மனிதருடைய இந்த தொடர் செயல்பாட்டாளருடைய இந்த நூலை இங்கே வெளியிட்டு இது போன்ற ஒரு சிற்றிதழ் சூழலை தமிழ்நாட்டுக்குள் தாமரை என்கிற இதழின் வழியாக தொடர்ந்து முன்னெடுத்த அருமைக்குரிய தோழர் சி மகேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற முயற்சிகளுக்கு எப்போதும் துணை நிற்கக்கூடிய ஓவியர் மரியாதைக்குரிய டாட்ஸ்கி மருது போன்றவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் சூழலில் ஒரு பதிப்பகத்தை, ஒரு சிற்றிதழை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம் என்பது நமக்கு தெரியும். நானே 2000 2007 வரை மதுரையை மையப்படுத்தி புதிய காற்று என்கிற ஒரு சிற்றிதழை தொடர்ந்து நடத்த முடியாமல் ஒரு கட்டத்தில் விட்டேன். அதன் பிறகு தாமரையில் சில காலம் பணி, இப்போது கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட குழுவினுடைய திணை பத்திரிகையினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது. எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் 10 நூல்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 2007 அவர் பணி நிறைவு பெறுகிறார். 2012 பேராசிரியருடைய எழுத்துக்கள் ஆரம்பமாகின்றன. தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற தொடங்கிய காலகட்டத்தில் அவருடைய முதல் கட்டுரை 2012 தீரா நதியில் வருவதாக அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாக உருவாகி இன்றைக்கு சங்க இலக்கியம் குறித்த ஒரு விரிவான நூலை நமக்கு தந்திருக்கிறார். அடிப்படையில் ஒரு இயற்பியல் பேராசிரியர். நாம் தமிழ் சூழலிலும் சரி அல்லது உலகச் சூழலிலும் சரி தத்துவ ரீதியாக இலக்கிய ரீதியாக பங்களிப்பு செய்தவர்களுடைய முக்கியமான இடங்கள் சில நேரங்களில் பார்த்தால் அவர்கள் அறிவியல் துறையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். நாம் தமிழ் சூழலிலேயே பேராசிரியர் ராமசுப்பிரமணியன் போல் பேராசிரியர் மார்க்ஸ் இருக்கிறார், இயற்பியல் துறை. ஆனால் தமிழுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது இது மாதிரி நாம் நிறைய பேரை சொல்ல முடியும். எனவே அந்த ஒரு தொடர்ச்சியில் பல்வேறு காலகட்டங்களில் எழுதிய நூல்கள் இதனுடைய இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் பண்டை தமிழர் வாழ்வியல் என்பது நூலினுடைய பொருண்மை. கிட்டத்தட்ட தமிழர் வாழ்வியலை, தொல்தமிழர் வாழ்வியலை காலத்தை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஆய்வுகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாழ்வியலை நாம் அறிந்து கொள்ள பாட்டும் தொகையுமாக இருக்கக்கூடிய 18 நூல்களும் தொல்காப்பியமும் நமக்கு ஒரு அடிப்படை திறப்பாக நமக்கு இருக்கிறது. அடிப்படையில் 10 பாட்டு 8 தொகை என்று சொன்னாலும் கூட 8 தொகையினுடைய நுட்பம் என்பது வேறு, 10 பாட்டினுடைய நுட்பம் என்பது வேறு. கிட்டத்தட்ட 10 பாட்டு உருவான காலகட்டத்தில் தமிழ் சமூகம் ஒரு சமதளத்திற்குள் இயங்க வந்துவிட்டது. அவருடைய நூலினுடைய ஒரு கட்டுரை ஆற்றுப்படை நூல்களை வைத்து 2 கட்டுரைகள் அதில் இருக்கின்றன. 8 தொகை வேறொரு விஷயம். எப்படி இந்த அன்றைய இலக்கிய உலகம் அல்லது இலக்கிய ஆளுமைகள் எப்படி இந்த தங்களுடைய அறிவை விசாலப்படுத்தியிருந்தார்கள் என்பது இன்னும் நமக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி கட்டுரைக்குள் போகலாம் என்று நினைக்கின்றேன். குறுந்தொகையிலே வரக்கூடிய ஒரு பாடல் தலைவியின் கூற்றாக வருகிறது. தலைவி தலைவன் மீது உள்ள காதலை சொல்வதாக அந்த புலவர் பாடியிருக்கிறார், தேவதத்தனார் என்று நினைக்கிறேன். நிலத்திலும் பெரிதே
வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழ அளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் சாரனோடு நற்பி. ஒரு குறிஞ்சி நில பின்புலத்தில் இந்த பாடலை புலவன் சொல்கிறான். அந்த தலைவன் மீதான தலைவியினுடைய காதல் நிலத்தை விட பெரிதாக இருக்கிறது, வானத்தை விட உயர்வாக இருக்கிறது, கடலை விட ஆழமாக இருக்கிறது. அந்த காதல் எப்படிப்பட்ட நிலத்தினுடைய தலைவன்? குறிஞ்சி பூவில் பூக்கக்கூடிய அந்த தேனை எடுத்து உருவாகக்கூடிய தேனை எடுத்து அளிக்கக்கூடிய ஒரு மண். ஒரு குறிஞ்சி நில பின்புலத்தில் நின்று ஒரு புலவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறான். இதுதான் மிக முக்கியமான விஷயம். நாம் குறிஞ்சி நிலம் என்றால் அந்த மலை சார்ந்த இடத்தோடு நாம் நின்று போவோம். ஆனால் இந்த புலவனுடைய கண் விரிகிறது. கண் விரிய விரிய நிலம் பெரிதாக தெரிகிறது. இன்னும் உயர உயர வானம் உயரவாக தெரிகிறது, கடல் ஆழமாக தெரிகிறது. ஒரு புலவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை எப்படி தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு படைப்பை தருகிறான் என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே இது ஒரு அடிப்படையான சங்க இலக்கியத்தினுடைய அந்த தொழில்நுட்பம், படைப்பு தொழில்நுட்பம் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த சூழலில் நம்முடைய ராமசுப்ரமணியம் அவர்களுடைய கட்டுரைகள் 50 கட்டுரைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு வசதிக்காக குறுகிய நேரம் என்பதால் அவருடைய 3 விஷயங்கள் அவருடைய கட்டுரைகள் சார்ந்து தொழிற்படுவதை நம்மால் உணர முடிகிறது. ஒன்று, அவர் அறிவியல் பார்வை என்பது அவருடைய எல்லா கட்டுரைகளுமே தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. இயல்பிலேயே அவர் ஒரு அறிவியல் பேராசிரியர் என்பதால் இலக்கியத்தை அணுகும் போதும் அவருடைய அந்த அறிவியல் பார்வை என்பது அந்த இலக்கியத்துக்குள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நூலினுடைய முதல் கட்டுரையே ஆழி முதல்வனும் பெருவெடிப்பும் என்கிற தலைப்பிலே ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய எல்லா அந்த தமிழர்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் பல கட்டுரைகளில் அறிவியல் பார்வையை அவர் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அது தமிழர் வாழ்வில் சித்திரை பத்து என்கிற கட்டுரையாக இருக்கட்டும், அல்லது வையை புது வெள்ளத்தில் புதுப்புணல் ஆடிய அந்த கட்டுரையாக இருக்கட்டும், அல்லது ஆலியுடன் அலைதுளி என்று சொல்லக்கூடிய மலை குறித்த கட்டுரையாக இருக்கட்டும், காதல் பற்றிய கட்டுரையிலும் அவர் அறிவியலை பேசுகிறார். இது அறிவியல் பார்வை என்பது அவரிடம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அதில் மிக முக்கியமான கட்டுரை, அந்த கட்டுரையை பற்றி அவர் வெவ்வேறு இடங்களிலே குறிப்பிடுகிறார். நம்மிடம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் இருந்து இடப்பக்கமாக வீழ்த்தப்பட்ட விலங்கை, வேட்டையாடி வீழ்த்தப்பட்ட விலங்கை புலி உண்ணாது என்கிற ஒரு மரபு இருக்கு. இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை அவர் மறுக்கிறார். இந்த ஒரு கட்டுரையில் புலி இடப்பக்கமாக அந்த வீழ்த்தப்பட்ட இரையை உண்ணுமா என்கிற கேள்வியை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கிறார். பயணிக்கும் போது அவருடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இடம் என்பது ஒரு பெரிய பரந்துபட்ட அளவு என்கிற ஒரு நிலத்தை மையப்படுத்தி வருகிறார். அந்த அறிவியல் பார்வை என்பது சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் உருவான அந்த நம்பிக்கையை திரும்ப ஒரு 3 நூற்றாண்டுகள் கழித்து நாலடியார் பதிவு செய்கிறது. அப்ப இந்த தொடர்ச்சி, இந்த பண்பாட்டு தொடர்ச்சி எதனால் சாத்தியப்பட்டது என்கிற ஒரு கேள்வி இதோடு சேர்ந்து இருக்கிறது. அதே போல உணவு சார்ந்த கட்டுரைகள் அவருடைய இதில் மிக முக்கியமான கட்டுரைகள். கிட்டத்தட்ட ஒரு 8-9 கட்டுரைகள். சங்க தமிழரின் உணவு பண்பாடு, உப்பு கவளமும் உப்பு கண்டமும் அந்த ஒரு கட்டுரை, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை என்று பல கட்டுரைகள். கடைசியாக இருக்கக்கூடிய தீம்கள் பெண்ணை என்கிற கட்டுரையும் கிட்டத்தட்ட உணவை பற்றிய கட்டுரை. நமக்கு தெரியும், அரசுகள் மாறுகின்றன. அரசுகள் மாறும்போது மதுவை பற்றிய நம்முடைய பார்வை பேச்சு திரும்ப ஆரம்பிக்கிறது. வந்தவுடன் எல்லா அரசுகளும் ஒரு 700 கடைகளை மூடிவிட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வருகின்றன. நம்முடைய மிக அடிப்படையான விஷயம், நாம் கள்ளையும் மதுவையும் இணைத்து பார்த்தோம். இது ஒரு அடிப்படையான சிக்கல். ஔவையினுடைய மிக புகழ்பெற்ற பாடல், சிறியகள் பெரினே எமக்கியும் மண்ணே பெரியகள் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்தும் மண்ணே. கொஞ்சம் காணும் கல் கிடைச்சாச்சுன்னா அதிகமான் நீ குடின்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட தருவான். நிறைய கல் கிடைச்சாச்சுன்னா நானும் அவனும் சேர்ந்து உண்ணுவோம், நான் பாட்டு பாடுவேன், அவன் மகிழ்ந்திருப்பான். கல் என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு உணவு. கல் என்பது தமிழர் வாழ்வினுடைய எல்லா இடங்களிலும் அதற்குரிய இடம் இழந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கட்டுரையிலேயே ஒரு பகுதி வரும்,
ஒரு இடத்திலே உழவர்களுக்கும் உமணர்களுக்குமான சண்டை. சண்டை என்னவென்று சொன்னால், உழவர்கள் அந்த நெல்லை என்ன பண்றாங்க, அறுத்து போட்டு பிரிக்கிறாங்க. சாய் வேற இது வேற. அந்த தூசி போய் உப்புல போய் படுகிறது. அந்த குவித்திருக்கக்கூடிய உப்பில் படும்போது உப்பு அழுக்காகி விடுகிறது. எனவே கலவரம் மூழ்கிறது. அந்த ஊரினுடைய பெரியவர்கள் 2 தரப்பாரையும், குறிப்பாக உமணர்களை கூட்டி சமாதானப்படுத்துகிறார்கள். சமாதானப்படுத்தும் போது அவர்கள் கொடுக்கக்கூடியது கல்லாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கல் தொடர்பான ஒரு 10 வார்த்தைகளாவது சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. தோப்பி என்கிறோம், நரவல் என்கிறோம், எவ்வளவு ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு விதமான உணவு முறைகள் அங்கே இருக்கின்றன, கல்முறைகள் இருக்கின்றன. எனவே இது ஒரு சிக்கல். கல்லை நாம் சாராயத்தோடு இணைத்து பார்ப்பது என்பது ஒரு அடிப்படையான சிக்கல். அந்த கட்டுரையுடைய இறுதி கட்டுரை கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகர்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம், சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியார் அறப்போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மது ஒழிப்பை எடுக்கும் போது நாம் தமிழ் சூழலில் கள்ளுக்கடை எதிர்ப்பாக அதை மாற்றிக்கொண்டோம். இது ஒரு சிக்கல். கல்லை தமிழ் சமூகம் உணவாக பயன்படுத்தி இருக்கிறது. இன்னும் எங்கள் ஊர் வட்டாரத்தில், குமரி மாவட்ட வட்டாரத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. பிரசவமான பெண்களுக்கு அரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய சாராயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அது ஒரு வலி நிவாரணியாக இருக்கிறது. எனவே இந்த உணவு சார்ந்த அவருடைய கட்டுரை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல உப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, ஆரம்பத்தில் மனிதன் உப்பை கண்டுபிடிக்கவில்லை, பச்சையாகத்தான் நம் இறைச்சிகளை உண்டான். உப்பை தமிழ் சமூகம் கண்டுபிடித்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். உணவில் அது ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருந்தது. உப்பை கண்டுபிடித்த பிறகு, நெருப்பை கண்டுபிடித்த பிறகு உணவை பதப்படுத்தவும் உணவை பத்திரப்படுத்தவும் தமிழ் சமூகம் அறிந்து கொண்டது. உணவு என்பது மிக முக்கியமான, நிலத்தோடு நீரை என்று அவருடைய ஒரு கட்டுரையினுடைய தலைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த கட்டத்தில் இருந்து உணவு பற்றிய பார்வை மாறியது. ஒரு புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது. அதற்கு முந்தி ஒரு பாடல் இருக்கிறது, நெல்லும் நீரும் எல்லாருக்கும் எளிய என்று சொல்லக்கூடிய பாடல், சோழனை பாடக்கூடிய பாடல். எது பெரியது? கடலை ஆளுகை செய்தல் பெரியது என்று சொல்கிறான். நீங்கள் வணிக சமூகம் வளர 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 நெல்லின் மீதான மதிப்பு குறைகிறது. என்னதான் உழுதுண்டு வாழ்வாரே என்று சொல்லக்கூடிய குரல் வள்ளுவனிடமிருந்து வணிக சமூகத்தில் உருவானாலும் உணவு சார்ந்த ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிறது. அதனால்தான் சீத்தலை சாத்தன் மண்பினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொன்னான். தமிழ் சமூகத்திலேயே மிக அற்புதமான ஒரு குறியீடு, இலக்கிய குறியீடு என்று சொன்னால் அமுத சுரபியை மாதிரி இன்னொன்று இல்லை. உணவுதான் இந்த உலகத்தினுடைய பிரதான அம்சம். நீங்க மணிமேகலை காப்பியத்தினுடைய கதாபாத்திரம் யார் என்று கேட்டால் மணிமேகலை அல்ல, அட்சய பாத்திரம். அது ஒரு உணவு. எனவே உணவு என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த உணவை குறித்து பல கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கின்றன. அதே போல அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது பெண் குறித்த அவருடைய பார்வைகள். கிட்டத்தட்ட ஒரு 8 கட்டுரைகள் இருக்கின்றன. வாயில் வேண்டலும் வாயில் மறுத்தலும், ஏறுதழுவுதல் தமிழினத்தின் வீர விளையாட்டு, பிள்ளை வளர்ப்பும் பெண்ணடிமைத்தனமும், சங்க காலத்தில் ஆண்கள் ஏன் மடலேறவில்லை, புது வண்ணம் புது பெண்ணும் புதுச்சோறும், உடன்போக்கும் வறுமையும் என்று பல கட்டுரைகள், கொண்டி மகளிர் வரைக்கும். கொண்டி மகளிர் மிக அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் இன்றைய அரசியல் சூழலில் நாம் கொண்டி மகளிர் என்று எழுத முடியாது, கொண்டி ஆண்கள் என்று எழுதலாம். தோற்ற அரசர்களுடைய தளபதிகள் கட்சி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கொண்டி ஆண்கள் பற்றி ஒரு கூட்டம் கவிதை எழுதலாம். அவ்வளவு கொண்டி ஆண்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த பெண் பற்றியவருடைய பார்வையில் ஒரு சிக்கல் நான் இன்னும் கொஞ்சம் அதை உங்கள் பின்னாடி எழுதலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ் சமூகத்தில் சங்க இலக்கியத்தினுடைய பெண் பார்வையை எடுக்கும்போது மூதின் முல்லை பாடல்களில் இருந்து தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய. ஏன்னா பழைய தமிழ் சமூகம் பெண்ணை வைத்துதான் குழந்தையை அடையாளப்படுத்தியது. அந்த பெண் தான் சொல்லுவா. இன்னைக்கு நம்முடைய ஊர்ல பழக்கம் உண்டு. நம்ம வீட்டில் யாராவது அப்பா கேட்டாச்சுன்னா அம்மா நேரடியாக பேர சொல்ல மாட்டாங்க. முஸ்தபா அப்பா வந்துட்டு போனாங்க, அல்லது ஷாகுல் அப்பா வந்துட்டு போனாங்க, அல்ல அசோகன் அப்பா வந்துட்டு போனாங்க. ஏன் இதை சொல்றாங்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல வழக்கம் இருக்கு.
ஏனென்று சொன்னால் அந்த குழந்தையின் தகப்பன் யார் என்பது அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். கெடுக சிந்தை கடிதிவள் துணிவை என்று சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல் ஒரு பெண்ணினுடைய அந்த போர் ஒழுங்கை பற்றி பேசுகிறது. முதல் நாள் கணவன், இரண்டாவது நாள் தந்தை, மூன்றாவது நாள் இருக்கக்கூடிய ஒரே மகன். அப்ப இந்த வரிசையில் இருந்தவள் எப்படி ஈன்று புறந்ததல் எந்தலை கடனை என்பதற்குள் சுருங்கி போனாள். பெற்றெடுத்து கொடுத்ததோடு அவளுடைய பார்வை எப்படி முடிந்து போனது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க சங்க இலக்கியத்தினுடைய பல ஆதிகால சமூக அமைப்புகளில் பெண் தான் பிரதான பாத்திரம். அவருடைய நூலிலே 2-3 கட்டுரைகளிலே அகநானூறு பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. திருமணச் சடங்குகளில் பெண்கள் மட்டும்தான் ஈடுபட்டார்கள். திருமணச் சடங்கில் ஆண்களுக்கு இடமே இல்லை. அப்ப இப்படி ஒரு சமூகத்தினுடைய தலைமையில் இருந்த பெண் எப்படி கீழ்ப்பட்டு போனாள் என்பது ஒரு கேள்வி. அதே மாதிரி நாம் நம்மளுடைய இன்னொரு சிக்கல், பெண்கள் மடலேறுதல் இல்லை என்பது ஒரு சிக்கல். காமத்தை சொல்லுதல் பெண்களுக்கு கிடையாது என்று ஒரு பார்வை நம்மிடம் இருக்கிறது. என்னை கேட்டால் சங்க இலக்கியத்தில் அப்படி ஒரு தடை இல்லை என்று நான் சொல்லுவேன். நாம் உரையாசிரியர்களை வைத்துக் கொண்டு அதை அணுகுவதனுடைய விளைவு. நான் அந்த பாடலை கேட்கிறேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. இந்த பாடலுக்கு இன்றைய இந்த கணம் வரையிலும் நாம் சொல்லக்கூடிய உரை ஆண் சொல்கிறான் என்று. அதில் ஆண் சொல்கிறான் என்பதற்கு என்ன குறிப்பு இருக்கிறது? அந்த பாடல்ல ஒரு குரல் குறிப்பு கூட இல்லை. ஏன் அது ஒரு பெண் சொல்லி இருக்க கூடாது? என்னமா பெண் சொன்னது என்ன இருக்கு? உரையாசிரியர் தானே கொடுக்காங்க. ஏனென்றால் இல்ல சொல்றேன் ஒரு நிமிஷம். தொல்காப்பியம் ஒரு குறிப்பு, காதலை முன்னிறுத்தல் பெண்களுக்கு இல்லை. நான் அதை சொல்லல. நான் இல்ல புலவரை நான் சொல்லல. உரையாசிரியர் தானே கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ஐயா 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 ஒரு நிமிஷம். கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்க இல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறள் இருக்கு, கட்டுரையில இருக்கு. ஏன் ஒரு காதலுக்காக பெண் மடலேறக்கூடாது? நேற்றுக்கு நம்ம ராயபுரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு திருமண வீட்டில் ஏமாற்றிட்டு போயிட்டான், போய் நிற்கிறா. அப்ப காதலை சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் நம்ம தொல்காப்பியம் உருவாக்குது. இந்த தொல்காப்பிய வரையறைக்குள் நின்று கொண்டு நாம் சங்க இலக்கிய பிரதிகளை அணுகுகிறோம். இதுதான் நம்முடைய சிக்கல். அப்ப இந்த சிக்கலை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்ப இது எல்லாம் சேர்ந்ததான் ஒரு இது. அப்ப கலித்தொகையினுடைய பாடலாக இருந்தாலும் சரி, எந்த பாடலாக இருந்தாலும் சரி, பெண் பற்றிய பார்வையில் நாம் மீண்டும் ஒரு மறுபார்வையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல பல கட்டுரைகள், ஆடைகள் சார்ந்து, அணிகலன் சார்ந்து, சந்தனம் சார்ந்து, காதல் சார்ந்து, காதல் சார்ந்த பார்வை அவருடைய கட்டுரைகளில் ஒரு 5-6 கட்டுரைகளில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல மொழிகள் சார்ந்த தூக்கமா உறக்கமா என்கிற கட்டுரையில் அவர் உறக்கம் என்பதற்காகவே வருகிறார். ரெண்டும் பயன்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் என்று என்னுடைய பார்வையாக இருக்கிறது. தூக்கம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. தூக்கம் உயர்வையும் குறிக்கிறது, உயர்ச்சியையும் குறிக்கிறது, தூக்கம் உறக்கத்தையும் குறிக்கிறது. நீங்கள் தமிழில் பல திரைப்பட பாடல்களை நீங்கள் பார்த்தால் தூக்கம்தான் வரும். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே தான் வரும். தூங்காத கண்ணின்று உண்டு தான் வரும். ஒரே ஒரு பாட்டில் தான் உறக்கம் என்கிற சொல்லே தமிழில் திரைப்பாட்டில் வருது. அதுக்கு அடுத்த வரையில் அது தூக்கம் வருகிறது. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். தூக்கம் என்கிற சொல் பயன்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். எனவே இதை நாம் அப்படியும் நம்மால் என்னது புரிந்து கொள்ள முடியும். அப்ப இப்படி பல விஷயங்களை இந்த நூல்களுக்குள் அவர் தருகிறார். தமிழர்களுடைய மிகச்சிறந்த நாகரீகம், மிகச்சிறந்த கலாச்சாரம், மிகச்சிறந்த பண்பாடு, இவற்றை அவர் தருகிறார். நற்றினையினுடைய ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு தலைவன் தலைவியை சந்திக்க வருகிறார். நெய்தல் நிலம், ஏதாவது ஒரு தனிமையில சந்திக்கணும். அங்கே ஒரு புன்னை மரம் இருக்கிறது. புன்னை மரத்தடியில் சந்திப்போமான்னு கேட்குறான். வேண்டான்னு சொல்றா தலைவி. ஏன்?
புன்னை என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்றார். புன்னை எப்படி உனக்கு தங்கை ஆகும்? தலைவி சொல்றா, நாங்கள் சின்ன வயசுல விளையாடி கொண்டிருக்கும் போது விளையாட்டாக ஒரு புன்னை விதையை நிழலில் நட்டு வைத்தோம். எங்கள் தாய் தினந்தோறும் அதற்கு பாலூற்றி வளர்த்தால் புன்னை மரம் வளர்ந்தாகிவிட்டது. நும்மினும் சிறந்தது நூவையாகும் என்று அன்னை கூறினள். புன்னையது சிறப்பே. ஒரு இயற்கையை தன்னுடைய உறவாக, சொந்த உறவாக, இரத்த உறவாக பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தினுடைய தமிழ் மரபை இந்த நூல் மிக அதிகமாக, மிக அழகாக பேசுகிறது. பேராசிரியர் ராமசுப்ரமணியம் அவர்களுக்கு வாழ்த்தும் அன்பும். இந்த நூல்களை பற்றி பேசுவதற்கு தேதி வாங்குவதற்காக நாங்கள் பேராசிரியர் அமீன் முஸ்தபா அவர்களை தொடர்பு கொண்ட அரை மணி நேரத்தில் எங்களுக்கு உறுதியளித்து இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் வையம் குழுவின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் கலை பாரதி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். படித்தாக்கா மண்ணெண்ணைக்கு எங்கே போவேன், மணிகணக்காக படித்தாக்கா மண்ணெண்ணைக்கு எங்கே போவேன், படிப்பு படிப்புன்னு என் பாவத்தை கொட்டுறிய, படிப்பு படிப்புன்னு என் பாவத்தை கொட்டுறிய, என்னை விளக்க அணைக்க சொல்லி வேதனைப்பட்ட என் தாயை வணங்கி கவிஞர் இளம்பிறையின் கவிதையோடு வையம் இலக்கிய மாத இதழ் பொன்னி பதிப்பகம் இணைந்து நடத்துகின்ற எங்களுடைய இயற்பியல் பேராசிரியர் சு. ராமசுப்ரமணியன் அவர்களின் 10 நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நிலத்தின் தனித்து ஓவிய அறிஞர் ஐயா ட்ராட்ஸ்கி மருது அவர்களே, நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கிய வையம் ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்களே, அன்பானவர்களே, நல்ல மரம் கனிகளால் அறியப்படும் என்று சொல்லுவார்கள். நல்ல மரம் கனிகளால் அறியப்படும் என்று சொல்லுவார்கள். நல்ல மனிதன் செயல்களால் அறியப்படுவார் என்று சொல்லுவார்கள். நல்ல புத்தகம் கருத்துக்களால் அறியப்படும் என்று சொல்லுவார்கள். செயல்களால் அறியப்படக்கூடிய நல்ல மனிதராக, பேராசிரியராக, ஒரு தந்தையாக, கணவராக, எழுத்தாளராக, ஆய்வாளராக எங்களுடைய பேராசிரியர் ஐயா ராமசுப்ரமணியன் அவர்கள் இருக்கின்றார். அதுபோல அவருடைய படைப்புகளை பற்றி சொல்லும் பொழுது கம்பன் சொல்லுவான், குகனோடு ஐவரானோம், பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முலை அன்பில் வந்த அகனமர் காதலைய நின்னோடு எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று சொல்லுவார். இன்று புத்தகங்களால் பொலிவு பெறுகின்ற எம் தந்தையாக எம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களை நான் பார்க்கின்றேன். நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்து அரக்கன் அப்படின்னு இவரை சொல்ல எனக்கு தோன்றுகிறது. ஒரு 10 நூல்கள். இப்போ ஐயா அவர்களுடைய தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்த புத்தகம் சாதி மாறி சாமியானவன் அப்படின்னு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஆகச்சிறந்த ஒரு கட்டுரையாக நான் பார்ப்பது உண்டாளம்மை உலகு, அதாவது ராமநாதன் ஐஏஎஸ் ஐயாவை பற்றி சொல்லி இருப்பார்கள். உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதன், உலகத்தின் ஆகச்சிறந்த சொல் மனிதன் அப்படின்னு சொல்லுவார். உலகத்தின் ஆகச்சிறந்த சொல் மனிதன் அப்படின்னு சொல்லுவார் மார்க்சிம் கார்கி. ஆனால் இந்த கட்டுரைகளை பார்க்கும் பொழுது உலகத்தின் ஆகச்சிறந்த சொல் ராமநாதன் ஐஏஎஸ் என்று சொல்லுகிறார் ஐயா. முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசைக்காரன், அனலை விழுங்கி மின்சாரத்தை உமிழும் எட்டயபுரத்தை எழுத்து வேந்தன் பாரதி சொல்லுவான். அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் தொழுது 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று. ஆனால் இந்த கட்டுரையில் 2வது கட்டுரையாக வந்திருக்கக்கூடிய உண்டாளம்ம இவ்வுலகம் என்ற கட்டுரையில் இந்த ராமநாதன் ஐஏஎஸ் ஐயா அவர்களை நான் பார்க்கிறேன். 600 மாணவர்களுக்கு, ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு பாரதி சொல்லுவான். ஆனால் 600 மாணவர்களுக்கு எழுத்தறிவித்து பொருளுதவி செய்து உலகத்தின் பல்வேறு இடங்களில் பணியமர்த்திய ஒரு பெருஞ்சிறப்பை இந்த கட்டுரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த ராமநாதன் ஐஏஎஸ் அவர்களுடைய இன்னொரு வடிவமாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, என்னை உருவாக்கிய மன்னார்குடி தோழர் மரியாதைக்குரிய ஐயா புரட்சியாளர் மன்னையூர் ராசேந்திரன் அவர்கள். வள்ளுவர் சொல்லும் பொழுது பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொல்லுவான். இந்த உலகம் பண்புள்ளவர்களால் நிலை பெற்று இருக்கிறது என்று வள்ளுவன் சொல்வான். அதுபோல இந்த அவையில் அந்த பண்பு உள்ளவர்களை நான் பார்க்கிறேன். இப்போ எனக்கு ஐயாவுக்கும் ஒரு 8 ஆண்டுகள் தொடர்பு. ஐயாவுடைய நேரடி மாணவன் நான் கிடையாது. இப்போ நேரடி மாணவரோடு இங்கே மாணவர் வந்திருக்காங்க, ஐயாவோட குழந்தைங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க.
பேரப்புல வந்திருக்காங்க, உடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ் நிலத்தின் அனைத்து சூழல்களிலிருந்தும் என்ன காரணம் அப்படின்னா ஐயாவுடைய பண்புகளை நான் பார்க்கிறேன். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை உருவாக்கியது மன்னார்குடியில் புரட்சியாளராக விளங்கக்கூடிய மார்க்சிய அறிஞர் மன்னைவு ராஜேந்திரன் அவர்கள், தோழர் ராஜேந்திரன் அவர்கள். அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் சரிபாதி ஆண்டுகள் போராட்டங்களில் வாழ்ந்தவர், ஒரு தீவிர பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்தவர். மிகச் சரிபாதி ஆண்டுகள், ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள் நோய்மையுடன் போராடியவர் மன்னார்குடி ராஜேந்திரன் அவர்கள். அவருக்கு யார் யார் உதவி செஞ்சாங்க அப்படின்னா, அவர் உருவாக்கிய ஒரு பிள்ளை நான், ஒரு ஏழை மகன் நான். இப்போ அவருக்கு யார் யார் உதவி செஞ்ச, உண்டால் அம்மை உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருக்கு யார் யார் உதவி செய்த, பேராசிரியர் கோச்சடை அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள், பேராசிரியர் கல்யாணி அவர்கள், பேராசிரியர் பழமலை அவர்கள், மாணவர்களால் SRS என்று அழைக்கக்கூடிய ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாம் ஒரு சக நண்பருக்கு, சக தோழருக்கு அவர் உயிர்காக்கும் குழு என்ற ஒன்றை அமைத்து அவருடைய அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களை இந்த அவையில் நான் பார்க்கிறேன். எங்களுடைய பேராசிரியர், என்னுடைய ஆசிரியர் மன்னைவு ராஜேந்திரன் அவர்களின் உதடுகளால் உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா அவருடைய படத்திறப்பு அன்னைக்கு தான் நான் வந்து ஐயாவை பார்க்குறேன். இந்த படத்திறப்பு அன்னைக்கு நான் பேசுகிறேன். அவரோட உருவாக்கப்பட்ட ஒரு மாணவன் நான். அவருடைய படத்திறப்பில் நான் பேசுகிறேன். அப்போ பேசும்பொழுது நான் சொன்னேன், மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து மனிதனாகவே மரணித்த ஒரு மாமனிதராக ஐயா யூஆரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த படத்திறப்பில் பேசினேன். ஐயாவுடைய நேரடி மாணவன் கிடையாது. அன்னைக்கு என் கையை வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அன்னைக்கு பிடிச்ச கையை இன்றைக்கி விடலை. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் என்னை கொண்டாந்து நிறுத்தியிருக்கார். ஒரு மாணவனாக என்னை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் இப்போ பத்திரிகையை பற்றி சொன்னாங்க, வையம் இதழ் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. நான் தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டுகளாக என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்தே காக்கை சிறுகனில் இதழை வாசித்து கொண்டிருப்பேன், வாசிப்பவன் நான். அதில் ஐயாவுடைய கட்டுரைகளை அவருடைய அறிமுகத்திற்கு முன்பாகவே வாசித்து கொண்டிருப்பேன். நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து மன்னார்குடியில் கண்ணாமூச்சி அப்படின்னு ஒரு சிற்றிதழை ஆரம்பித்தோம். அதாவது ஆரம்பித்த நண்பர் இவர் வந்திருக்கார், நண்பர் தமிழ்ச்செல்வன் வந்திருக்கிறாரு, நண்பர் சிவகுமார் வந்திருக்காரு. எல்லாருமே அரசு பள்ளி ஆசிரியர்கள். எங்களுடைய சொந்த உழைப்பில், சொந்த பணத்தில், ஆசிரியர் குழுவில் பொருளுதவி இது வந்து பகிர்ந்து கொண்டு நாங்கள் வந்து அந்த புத்தகத்தை ஆரம்பித்தோம். ஒரு 4 ஆண்டுகளாக கண்ணாமூச்சி என்ற ஒரு இலக்கிய இதழை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதல் அலைபேசி யார் அப்படின்னு ஐயாவுக்கு தான் அடித்தோம். நாங்கள் சின்ன வயதில் இது மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இளைஞர்களாக ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு படைப்பு கொடுங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதில் காக்கை சிறுகணியில் தொடர்ச்சியாக எழுதுவாங்க. அப்போ வந்து முதல் கட்டுரை யாருடைய கட்டுரை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஐயா அவர்கள் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 4 ஆண்டுகளாக முதல் கட்டுரைனா இப்போ கூட்டாளி அப்படின்னு ஒரு கட்டுரையை கொடுத்துருக்காங்க. முதல் கட்டுரை யார் அப்படின்னா ஐயாவிடம் தான் எங்களுக்கு வரும். அப்போ எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மாமனிதராக நான் ஐயாவை நான் பார்க்கிறேன். அடுத்து நம்ம இதில் இந்த நூலோட தலைப்பே முதல்ல என்னென்னா சாதி மாறி சாமியானவர், ஒரு முக்கியமான கட்டுரை. அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு மதம் மாற முடியும், ஒரு இந்து கிறித்தவனாக மாற முடியும், ஒரு இந்து இஸ்லாமியனாக மாற முடியும். ஆனால் ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒருவன் பிற்படுத்தப்பட்ட சாதியாக மாற முடியாது. ஏன்னா சாதியை நோயுற்ற மனநிலை அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார். சாதி 2 தான், இட்டார் பெரியார் இடாதர் இலிகுலத்தோர் அப்படின்னு அவை சொல்லுவார். இப்போ சாதி, ஆனால் ஒருத்தன் சாதி மாறி இருக்கான் அப்படின்னா ஆரிய முத்துப்பட்டன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லுவார் ஐயா. ஆரிய முத்துப்பட்டன் என்ற ஒரு அந்தணன், ஆரிய முத்துப்பட்டன் என்ற ஒரு பார்ப்பனன் ஒரு பகடையாக, ஒரு அருந்ததியனாக மாறிய கதையை ஐயா அந்த நூலில் பதிவு. அதாவது ஒரு ஒரு அந்தணர் குலத்தில் பிறந்த ஒருவனை காதல் என்பது சாதி மாற வைத்திருக்கிறது. அது மாதிரி அவன் சாதி மாறினால் கூட அவனை சாமியாக்கிய வரலாறு தான் இது. இந்த இதை தொடங்கும் பொழுது ஐயா அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்வார் அப்படின்னா, தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் வந்து ஆவிகளாக இருக்கிறார்கள், ஆனால் கொலை செய்யப்பட்ட ஆண்கள் சாமிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஊமுக்குத்தா இதை வந்து தொடங்குவாங்க. அப்போ சாதி மாறினால் கூட அவன் அந்த காலத்திலேயே, அதாவது காத்தவராயன் வரிசையில், மதுரை வீரன் வரிசையில் அவன் படுகொலை செய்யப்பட்டான் என்று ஐயா அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். அதில் ஒரு நுட்பத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு வந்து சங்க இலக்கிய பாட்டை அந்த சங்க இலக்கிய நூலில் ஐயா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன பாட்டு அப்படின்னா, அறம் சாலியோரோ அறம் சாலியரோ, வரன் உண்டாயினும் அறம் சாலியரோ, வாழ்வன புற்று அருவி கோல்வல் என் ஐயை மறைத்த குன்றே. அதாவது உடன்போக்கு நிகழ்த்தி கொண்டு தலைவனும் போயிட்டாங்க. இன்றைக்கி ஓடி போகிறது அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நல்ல சொல்லா உடன் செல்லுதல், உடன்போக்கு தலைவனும் தலைவியும் போன பிறகு அண்ணன் தம்பியெல்லாம் தேடி வந்திருக்கான். ஒரு மலைக்கு அங்கே போய் அவங்க ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த மலையானது என்னுடைய தலைவனை காப்பாற்றி விட்டது. இல்லைன்னா ஆணவ கொலை என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கிறது, ஆணவ கொலை என்பது அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்ற ஒரு குறிப்பை இதில் வந்து ஐயா சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஔவை வழிபாடு, ஔவையை இளம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஔவை வழிபாடு, ஔவை வந்து அம்மனாக வழிபட்ட கதையை கன்னியாகுமரி மாவட்டங்களை எல்லாம் வந்து சொல்லும் பொழுது ஔவை வந்து அம்மனாக வந்து வழிபட்டிருக்காங்க என்ற போல நிறைய செய்திகளை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இளமை எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரையாக இந்த இளமை பருவத்து அந்த முதுமை நினைவுகள், முதுமையில் வந்து இளமை பருவத்தை நம்ம வந்து நினச்சி பார்க்கக்கூடிய அந்த நினைவுகளை சொல்லும் பொழுது ஷேக்ஸ்பியரில் அவங்க ஆரம்பித்து அது மாதிரி காலை என்ற ஒரு கவிதை, அது மாதிரி அந்த சங்க இலக்கிய பாட்டு, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து கொண்டு அந்த நீரில் விளையாடி அந்த உயர்ந்த மரக்கல்லிலிருந்து அந்த மண்ணெடுத்து விளையாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. இளமை பருவத்தை பற்றி கண்ணதாசன் சொல்லும் பொழுது, இளம்பருவத்து இளைய நினைவுகள் என்னை தாளாட்டுகின்றன. சிறிய வயதில் நான் எவ்வளவு வேகமாக நீந்திவன் என்பது எங்கள் ஊர் ஏரியின் மீனுக்குத்தான் தெரியும். அந்த வயதில் பருந்தை பார்த்தால் பறக்க நினைப்பேன், வெள்ளாடுகளை பார்த்தால் ஓட நினைப்பேன். அது இளமையின் வேகம், அது ஆடி மகிழ்ந்த காலம், இது எண்ணி பார்க்கின்ற காலம். அப்போ ஆண் வந்து தன்னுடைய இளமை நினைவுகளை சொல்ல முடியும், உரத்த சிந்தனையாக சொல்ல முடியும். ஆனால் பெண்ணானவள் தன்னுடைய இளமை நினைவுகளை மறைத்த சிந்தனையாகத்தான் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த கட்டுரையில் ஐயா அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். அதில் ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் விடைபெறுகிறேன். தோழிமார் கதை அப்படின்னு அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான தொடர்பு இல்லை, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான தொடர்பை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பார். தோழி பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு தொகுப்பு, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு பழக்கங்களை சொல்லியிருப்பாங்க. தோழிமார் கதை அப்படின்னு அந்த கவிதை ஆரம்பமாகும். அந்த கவிதை இப்படி தான் ஆரம்பமாகும். ஆத்தோரம் பூத்த மரம், ஆன அடங்கு மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவு இருக்கா, செரிக்கும் அவ பாவாடை சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்த கட்டிவிட, பட்டு சிறுகை இரு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவு இருக்கா, மருதாணி வச்ச வர மடங்காம தான் இருக்க, நாசமா போன நடுமுதுகு தான் இருக்க, சுருக்காணி ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவு இருக்கா, கருவாட்டு பானையில் செருவாட்டு காசு எடுத்து கோனாறு கடைதேடி குச்சி ஐஸ் ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலகலரா கண்ணீர் சிந்த, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையிலே வீதியிலே 2 துண்டா விழுந்துருச்சே நினைவு இருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நலவடிக்க, வெள்ளி திருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணாமூச்சி ஆடையில கால்கொடு செனி துடைக்க, சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ எழுக, எங்காலு குடிசை எடுத்துனக்கு மாட்டி விட்டு என் வீட்டில் நொக்கு பத்த ஏண்டி நினைவு இருக்கா, பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட ஈர பசகண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தம் விட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவு இருக்கா, ஒன்றா இருந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாது இருக்க பெரிய வழி யோசித்தோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தியா வாழ சம்மதிச்ச நினைவு இருக்கா, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா குழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானோ இடிவிழுந்த ஓடானோ 20 வயசோட இருவேறு தசையானோ, தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நாம் போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, ஓம்புள்ள ஓம்புருச ஓம்புழப்பு உன்னோட, ஏம்புள்ள ஏம்புருச ஏம்புழப்பு என்னோட, நாளும் கடந்துடுச்சு நரகூட விழுந்துருச்சு, வயிற்றில் வளர்ந்த கூடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை கட்டும் புங்க மரம், போன வருஷ புயல் காத்தில் பொசுக்கன சாஞ்சிடுச்சு என்று அந்த பெண்களுடைய இளமை உணர்வுகளை பதிவு செய்திருப்பார் என்று சொல்லி ஐயா அவர்களை ஒரு மகன் என்ற நிலையில் இருந்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த 10 நூல்கள் 2575 ரூபா மதிப்புள்ள இந்த 10 நூல்கள் இன்றைக்கு வாங்கினா 1900 ரூபாய்க்கு கிடைக்கும். 10 நூல்களும் கிடைக்கும். விருப்பமுள்ள தோழர்கள் போகும்போது வாங்கி செல்லலாம். நன்றி. அடுத்ததாக அறிவியல் பலகையினுடைய ஆசிரியர் நண்பர் ஸ்ரீகுமார் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். இங்கு இந்த உரையை, இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நான் நினைக்கிறேன். அறிவியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் இங்கே இருக்கிறோம். மார்க்சியவாதிகளானாலும் சரி, அறிவியல் பேராசிரியர்களானாலும் சரி, அறிவியலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற இந்த புத்தகம் பக்கம் 212 பக்கங்கள், 40 கட்டுரைகளை அருமையாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு கட்டுரையுமே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய கட்டுரைகளாகவே இருக்கிறது. வெறும் ஆய்வுக்கூடத்தில் மட்டும்தான் அறிவியல் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அது நம்முடைய ஒவ்வொரு நொடியிலும் நம்மோடு அறிவியல் இணைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாக மிக தெளிவாக இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு கட்டுரையுமே எளிமையான தமிழாக இருக்கிறது. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம்.
ரொம்ப எளிமையாக இருக்குது. அவருடைய எழுத்து நடை மிகவும் ஒரு ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு கட்டுரையை நம்ம தொட்டோம்னா அந்த கட்டுரையோட கடைசி முடிக்கிற வரைக்கும் விடாத கருப்புன்றது மாதிரி நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான எழுத்து நடை அவருக்கு. சாரை எனக்கு இப்போ தான் தெரியும், இங்கே வந்த பிறகு தான் நான் தெரியும். ஆனால் அவருடைய எழுத்துக்களை பல ஆண்டுகளாக வையம் இதழ் மூலமாக படித்து கொண்டிருக்கிறேன். அறிவியல் பழகை என்ற ஒரு இதழை நாங்கள் கடந்த 6 வருடங்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நூல்களில் இந்த 3 நூல்களும் எனக்கு கிடைத்த 3 நூல்களும் 3 பொக்கிஷங்கள் தான் என்று சொல்லுவேன். நீங்கள் அதை படிக்கும்போது அதை உணர முடியும், அந்த பொக்கிஷங்கள் என்ன என்பதை. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சில கேள்விகளை நமக்கு வைக்கிறார். வெறும் அறிவியல் மட்டும் சொல்லிட்டு போகாமல் கேள்விகளையும் இதில் வச்சிருக்கிறாரு. அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அதில் தந்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு பனிக்கட்டி ஏன் தண்ணீரில் மிதக்கும் என்பது தெரியுமா? நம்ம எல்லாரும் சயின்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு வரியிலே சொல்கிறார் பாருங்க. பனிக்கட்டியின் அடர்த்தி தண்ணீரின் அடர்த்தியை விட குறைவாக உள்ளது. அதன் காரணமாகவே பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. நம்ம என்ன நினைப்போம், பனிக்கட்டினா தண்ணி வந்து கட்டியாக இருக்கிறதுனால அது வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதோட அடர்த்தி வந்து மிக மிக குறைவு, அதனால இது வந்து தண்ணீரில் மிதக்குதுன்னு சொல்கிறாரு. அதே போல் காலையில் நம்ம எழுந்த உடனே என்ன பார்ப்போம், நீல வானத்தை பார்க்கலாம். அந்த நீல வானம் எப்படி நீளமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிவியல் படிச்சிருந்தாலும் அது எப்படி என்பதை இன்னும் நம்ம விளங்கி கொள்ளாமல் இருப்போம். ஆனால் ஒரு சிறிய ஒரு எளிய வரிகளே அவர் சொல்கிறார் பாருங்க. ராலே பிரபுவின் ஒளிச்சிதறல் விதியின்படி, ராலே பிரபு என்பவர் தான் வானம் நீல நிறமாக இருக்கிறது என்று சொன்னவர். ஆனால் பெரும்பாலும் என்ன நினச்சிருப்போம், சர் சி வி ராமன் தான் அதை சொல்லியிருக்காருன்னு நினச்சிருப்போம் இல்லையா? அது இல்லை, ராமன் தான் இது ராலே பிரபு தான் இதை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அலைநீளம் குறைந்த ஊதா, இண்டிகோ மற்றும் நீலம் ஆகிய நிறங்கள் அதிக அளவில் சிதறடிக்கப்பட்டு நம் கண்களை வந்து சேருகின்றன. இவற்றில் நீல நிறம் அடர்த்தியாக இருப்பதால் நம் கண்ணுக்கு பகல் நேர வானம் நீளமாக தோன்றுகிறது என்று எளிமையாக அவர் விளக்கியிருக்கிறார் இந்த தமிழ் வரிகளில். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நாம் வாழ்ந்த காலத்தில் நடந்தது. நிச்சயமாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி இந்தியாவே அதிர்ந்தது. அது என்ன நிகழ்வுன்னு தெரியுமா? இந்தியா முழுவதும் ஒரே பரபரப்பு. பிள்ளையார் பால் குடிச்சாருன்னு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும்? தெருவுக்கு தெரு போய் எல்லாரும் பாலை ஊற்றிட்டு இருந்தாங்க. எப்படி பிள்ளையார் பால் குடித்தார்ன்றது யாரும் யோசிக்கவே இல்லை. அந்த பிள்ளையார் பால் குடித்த நிகழ்வை ரொம்ப அழகாக அவருடைய இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. படிக்கிறேன், சின்ன ஒரே நிமிஷம். புவியீர்ப்பு விசை காரணமாக பால் கீழே வழிந்து ஓடுவதற்கு முன்பாகவே பாலின் பரப்பு இழுவிசையும் நுண்புலை விளைவும் சேர்ந்து கரண்டியை விட்டு பாலை வெளியேற்றி விடுவதாக அறிவியல் அடிப்படையில் ரோஸ் மெக்டோல் அந்த நிகழ்விற்கு விளக்கம் அளித்தார். ரோஸ் மெக்டோல் என்பது ஒரு அறிவியல் அறிஞர். அவர் அதற்கு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் அந்த காலத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த நிகழ்வை நாங்களும் இங்கு நிகழ்த்தினோம். எப்படி நிகழ்த்தினோம்னா, காந்திக்கு பால் கொடுத்தோம், காந்தியும் பால் குடித்தார். அதை பத்திரிகைகள்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அடுத்த நாள் போட்டாங்க. தினமணி, இந்து எல்லா பத்திரிகைகளும் வந்தது. காந்தியும் பால் குடிப்பார், காமராஜரும் பால் குடிப்பார், யார் வேணாலும் பால் குடிப்பாங்கன்றத, பிள்ளையார் மட்டும் இல்லை எல்லாரும் குடிக்க முடியும் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டணும். ஸோ அதை வந்து மிக எளிமையாக ரொம்ப தெளிவாக இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான கருத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. அதே போல் லீப் வருடம், வாரத்திற்கு 7 நாட்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த 7 நாட்கள் எப்படி வந்தது என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் புதன், வியாழன், வெள்ளி இது எல்லாமே கிரகம். அதில் வந்து சனியும் சந்திரனும் சேர்த்து நம்ம வந்து அஸ்ட்ராலஜியில் கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டுருவோம். சூரியனையே அதில் கொண்டு வந்து ஒரு கிரகமாக மாற்றிக்கிறோம். ஆனால் சூரியன் என்னது? ஒரு நட்சத்திரம். அது எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம்? இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு மிக சிறிய ஒரு மீடியம் சைஸ்
சூரியன் அப்படின்னு சொல்லலாம். நாம் இங்கேருந்து மதுரைக்கு போனால் 495 கிலோமீட்டர், எப்படியும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சாலை வசதியிலையோ இல்லை வந்தே பாரத்தில் போனாலும் ஒரு 6 மணி நேரம் ஆகும், இல்லை 5 மணி நேரம் ஆகும். இந்த பூமி வந்து அப்போ எவ்வளோ பெரிய பூமி! இந்த பூமியை போல 13 லட்சம் பூமியை சூரியனுக்குள்ளே போட முடியும். அவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு சூரியன், ஒரு நட்சத்திரம் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது எவ்வளோ பெரிய இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பால்வெளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேலக்சியில் இருக்குது. அதுபோல் 100 கோடி கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய உலகில், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நாமெல்லாம் யார்? நினச்சி பாருங்களேன். ஒரு சிறு மண் துகள் கூட கிடையாது. ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக நாம் நினைத்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் உணரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான கட்டுரைகளை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொன்றுமே ஒரு அதிசயம் போல் இருக்கும். எளிய மொழிநடை, ரொம்ப ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு இது இருக்கக்கூடிய அளவிற்கு சொற்களை, எளிமையான சொற்களை கொடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்கிறேன். பேஜ் நம்பர் 99ல் உறிஞ்சி எடுக்க வேண்டிய திரவத்திற்கு மேலாக கண்ணாடி குழாயில் தற்காலிகமாக ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தினால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப திரவம் குழாய்க்குள் ஏறும் என்பதுதான் பிப்பட்டின் பொதுவான அறிவியல். இது எவ்வளோ அழகாக எளிமையாக சொல்லியிருக்காரு. நானும் பியூரட்டு பிப்பட்டு ஸ்கூலில் பயன்படுத்தியிருக்கோம், காலேஜ்லேயும் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் இந்த நாலேஜ் இல்லை. பேராசிரியர், எங்களுக்கு ஒரு பேராசிரியர் வந்திருந்தால் இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் பேராசிரியர் ராமசுப்ரமணியத்தை. அதே போல் இந்த அறிவியல் என்பது எப்பயுமே ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு வரக்கூடியதான். ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்வி கேட்க நாங்கள் சொல்லுவோம். எங்கெங்கே அறிவியல் பரப்புரை நாங்கள் போனாலும், கல்லூரி மாணவர்களிடம் இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளிடம் போனாலும் சரி, முதலில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்வி கேட்க பழகிக்கொள்ளுங்கள் சொல்லுவோம். அப்போ தான் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் எப்படி ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை நம்ம காட்ட முடியும். அதில் மூட நம்பிக்கைகளை ஒழித்தல் என்பதை ரொம்ப தீவிரமாக அவர் சொல்கிறாரு. ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஓகே, அதை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு. அறிவியல் கண் கொண்டு அனைத்தையும் பார்க்க ஆரம்பித்தால் மூட நம்பிக்கைகள் தானாகவே ஒழிந்துவிடும். நீங்கள் ஒருத்தனை போய் குத்தி குத்தி நீ மூட நம்பிக்கையோடு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றுறதை விட இதுதான் அறிவியல் பூர்வமான வழி, இதை உணர்ந்துட்டேன்னா உனக்கு மூட நம்பிக்கைகள் போயிடும் என்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை இந்த கட்டுரைகள் வழியாக அவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதாவது தமிழில் பாடப்புத்தகத்திற்கு மட்டும் நாம் அறிவியல் படிக்க வேண்டாம். பாடப்புத்தகத்தை விட்டு அதிகமான அறிவு வெளியில் இருக்குது. அந்த அறிவை பெறக்கூடிய ஒரு சிறந்த புத்தகமாக அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற இந்த புத்தகத்தை நான் சொல்லுவேன். தயவுசெய்து எல்லோரும் வாங்கி படிங்க. இதை கிஃப்டாக கொடுங்க. எதிர்கால குழந்தைகளுக்கும் இந்த அறிவு போச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குங்க இல்லையா, நாம் என்னென்னமோ பேரில் அவங்கள கூப்பிட்டுருக்கோம், ஜென்சி, வேறு என்னமோ பேர்லாம், அந்த பேரெல்லாம் மறைந்து விடும். அவர்கள் அறிவியல் பார்வையில் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனைகளுமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அதிசய பறவைகள், 215 பக்கங்கள் இருக்குது, 36 கட்டுரைகளுடன் வந்திருக்கக்கூடிய இந்த அதிசய பறவைகள் புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் பறவைகள் மட்டுமில்லை, வேறு பல விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த பறவைகள் உலகம் ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியது. நாம் அந்த பறவைகள்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு சில வரிகளை மட்டும் இதிலேருந்து ஓடிட்டு காமிக்கிறேன். நமக்கு தங்கம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? இப்போ தங்கத்தோட விலை இன்றைக்கி ஒரு பவுன் 1,14,000, 1,15,000, இன்னும் கொஞ்சம் நாளில் போச்சுன்னா 1,50,000, 2,00,000 கூட தொட்டு விடும். ஆனால் இந்த தங்கம் எங்கேருந்து வந்தது? அந்த பூமிக்கு எங்கேருந்து வந்தது? விண்கற்கள் மூலமாக வந்தது. இன்னும் பல விண்கற்களில் தங்கம், வைரம், வைடூரியம், இன்னும் பல ரேர் தனிமங்கள்லாம் இருக்குது. இப்போ பல பேர் நினைக்கலாம் 2 விண்கல்ல இங்கே தள்ளிட்டு வந்துருமா அப்படின்னு.
அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கிறது தனிமங்கள். அதை எவ்வளோ தான் சொல்கிறாரு பாருங்க, நகைச்சுவையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பெரும்பானாற்று படை வரிகளிலிருந்து நமக்கு எடுத்து சொல்கிறாரு. குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் நெய்விலை கூட்டி பசும்பொன் கொல்லால் எருமை நல்லான் கருநாகு பெருவும் அப்படின்ற பெருநாற்று படை வரிகள் 162 166 அந்த தங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறார். கடைசியில் ஒரு பஞ்ச் வைக்கிறார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அட்சய திதியில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் வந்து சேரும் என்பது வணிகத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கை மட்டுமே. அப்படிப்பட்ட நம்பிக்கை தங்கத்தின் இப்படிப்பட்ட அறிவியல் வரலாற்றுக்குள் இடம்பெறாது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அது சொல்ல வேண்டிய கருத்தை அறிவியலையும் சொல்லி அதுக்குள்ளே வந்து ஒரு குத்தும் கொடுக்குறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. அதே போல் நம்ம இன்றைக்கி குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? மழை நீர் நம்ம சொல்லுவோம் பொதுவாக. ஆனால் இந்த நம்ம பூமியில் கொண்டு வந்து கொட்டியது வால் மீன்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள். இவங்க வந்து கொடுத்த அந்த குடைதான் நாம் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தண்ணீர். இனப்பெருக்க காலத்தில் ஆண் தூக்குநாங்குருவிகள் கூடுகளை கட்டுகின்றன. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட கூட்டுக்குள் பெண் தூக்குநாங்குருவிகள் நுழைந்து பார்வையிடும். அந்த பெண் தூக்குநாங்குருவிகள் போய் உள்ளே பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக வீடை கட்டியிருக்கானான்னு பார்த்த பிறகு தான் ஒரு பெண் தூக்குநாங்குருவி ஏதேனும் ஒரு கூடு பிடித்திருந்தால் அந்த கூட்டில் தங்கிவிடும். அந்த கூட்டை கட்டிய ஆண்குருவியோடு இணைந்து கருவுற்று முட்டைகளிட்டு குஞ்சு பொரிக்கும். ஏதேனும் ஒரு ஆண்குருவி கட்டிய கூடு அந்த ஒரு பெண் குருவிக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த கூட்டை பிய்த்து எறிந்துவிட்டு வேறு புதிய கூட்டை கட்டி பெண் குருவிக்காக காத்திருக்கும். எவ்வளோ அழகாக அந்த குருவிகள் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு பல கருத்துக்களை அவங்க வாழ்க்கை முறையிலேருந்து நமக்கு சொல்கிறாங்க. அதே போல் இந்த புத்தகத்தில் கலைச்சொற்கள் ரொம்ப அற்புதமான கலைச்சொற்களை கொடுத்திருக்கிறார். நான் மாணவனாக இருந்த காலத்தில் யுனெஸ்கோ குரியர் என்ற மணவை பஸ்வா அவர்கள் கொண்டு வந்த அந்த புத்தகத்தில் நிறைய அறிவியல் சொற்களை பார்த்திருப்போம். அதற்கு பிறகு அவர் ஒரு கலைக்களஞ்சியமும் கொண்டு வந்தார். இப்பொழுது ஐயா அவர்கள் கலைச்சொற்கள் என்ற ஒரு தனி இதுவே கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அனமலஸ் எக்ஸ்பேன்ஷன், முரணிய விரிவு, பயோ கம்ப்யூட்டர், உயிரி கணினி, கோருக்கு வந்து நம்ம என்னென்னமோ நினைப்போம், அது ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக உள்ளகம் அப்படின்னு சொல்கிறாரு. டெட் ஜோன், மரண மண்டிலம், ஃபுட் பாய்சன், நச்சுணவு, இன்டர்ஃபேஷியல் டென்ஷன், முகவிடை பறைப்பு இழுவிசை, மாய்ஸ்ட் ஸ்பாட் ஈரமடி, விர்ச்சுவல் இமேஜ் மாயபிம்பம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் மாயபிம்பத்தில் மாட்டியிருக்கிறோம் இல்லையா? அந்த விர்ச்சுவல் இமேஜிலிருந்து வெளியே வரக்கூடிய சில கட்டுரைகளும் இதில் இந்த தொகுப்பில் கொடுத்துருக்கிறாரு. இதுவும் ஒரு சிறப்பான புத்தகம், அதிசய பறவைகள். இந்த புத்தகத்தையும் தயவுசெய்து அனைவரும் வாங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு வண்ணங்களும் எண்ணங்களும், இது இந்த 2 புத்தகமே வந்து சமூக பார்வை கொண்டவை. எல்லா கட்டுரையுமே இந்த அன்றாட வாழ்வியல் அறிவியல் என்பது மாணவர்களும் மற்ற அனைவரும் அறிவியலை தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த புத்தகத்தை தயவுசெய்து வாங்கணும். இதை படிங்க. அதுக்கப்புறம் வண்ணங்களும் எண்ணங்களும், சிந்தனை அறிவியல், உணர்வு, வாழ்க்கை அனுபவம் மற்றும் சமூக பார்வை என பல இதை வந்து உள்ளடக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. அறிவியல் மனப்பான்மை எல்லோருக்கும் வேணும். நம்ம அறிவியல் படிச்சிருவோம், பிஹெச்டிலாம் முடிச்சிருவோம். ஆனால் என்ன அறிவியல் மனப்பான்மையோடு இருக்குமானா யாரும் இருப்பதில்லை இல்லையா? ராக்கெட்டை விண்ணிற்கு விட்டாலும் என்ன செய்கிறாங்க? தேங்காய் பழம் உடைச்சி தான் பூஜை பண்ணி தான் அனுப்ப வேண்டிய சூழல் இருக்குது. அவரவர்கள் தனிப்பட்ட மத நம்பிக்கை வேறு, ஆனால் அறிவியல் என்பது வேறு. அறிவியலையும் மத நம்பிக்கையும் இணைத்து நம்ம குழப்பி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. அதை தெளிவாக அறிவியல் மனப்பான்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதவக்கூடிய கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இது வந்து ஒரே மாதிரி வாசிப்பு அனுபவம் கிடையாது உங்களுக்கு. ஒவ்வொரு கட்டுரை படிக்கும்போதும் ஒவ்வொரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இது இருக்குது. கடைசியாக ஒரு பேஜ் நம்பர் 182 ஒரே ஒரு வார்த்தைகள் சொல்லி இதை முடித்துக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட். நம்ம நினைப்போம் பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அறிவியல் உலகமும் அதே போல தான் அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. அறிவியல் உலகத்தில் இயங்கக்கூடிய விஞ்ஞானிகள் பல பிரச்சனைகளை நேர்கொண்டிருக்காங்க, இப்போவும் நேர்கொண்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக வந்து ஒரு 13 பெண்கள் பற்றி அவர் தொகுத்து அளிச்சிருக்கிறாரு. அவங்க பட்ட கஷ்டங்கள், அவர்கள் எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர்களுடைய ஆய்வுகளை கொண்டு வராமல் வெளி உலகிற்கு கொண்டு வராமல் தடுத்து பார்த்தாங்கன்றத. மனித குலத்தின் வரலாறு என்பதே பெண்ணின் உரிமைகளை பறித்து அவளுக்கு மீண்டும் மீண்டும் காயங்கள் ஏற்படுத்திய ஆணின் கொடுங்கோன்மையை நிறுவுவதே ஆகும் என்று ரோஸ்லின் மைல்ஸ் கூறுவது எத்தனை வலிமிகுந்த உண்மை என்பதை இந்த 8 பெண் ஆய்வாளர்களின் சோக வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு அதில் இந்த கட்டுரையோட இந்த புத்தகத்தில் கடைசியாக முடிக்கிறாரு. உண்மை அதில் இருக்குது, நிறைய இருக்குது. இன்றைக்கி ஆய்வகங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் விஞ்ஞானிகள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதுவும் ஒன்று. ஸோ அதையெல்லாம் சேர்த்து அறிவியல் பார்வை, மனித நேயம், இலக்கிய உணர்வு ஆகியவற்றை சமநிலையுடன் இணைத்து இந்த 3 புத்தகங்களையும் தந்திருக்கிறார். அடுத்து அந்த இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்கள் அது இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் வந்து வெறும் 10 நாட்கள் தான். அந்த 10 நாட்களுக்குள்ளே மாதத்திற்கு எப்படியாவது 2-3 புத்தகங்கள் படித்து விடுவேன். ஆனால் 10 நாட்களுக்குள் ஒரு 3 புத்தகத்தை படித்து முடித்து சாதனையை படைக்க செய்த திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும் பொன்னி அச்சகத்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து இந்த புத்தகங்கள் அனைத்தையுமே வாங்குங்க, பயன்பெறுங்கள். இது ஒரு அறிவியலுக்கான மனப்பான்மை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவு கண்களை நிச்சயமாக இது திறக்கும். இத்தனை அற்புதமான கட்டுரைகளை கொடுத்து என்னை மகிழ்வித்த, உங்களை மகிழ்விக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர் வெறும் அறிவியல் ஆசிரியர் மட்டும் இல்லை, ஹைக்கூ கவிஞர், மிகச்சிறந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதக்கூடியவர். ஏஐ தொழில்நுட்பம் குறித்து நிறைய உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருப்பார். வையத்தில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரு பன்முக ஆற்றல் உள்ள நண்பர். இந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னவுடன் மிகுந்த பேரார்வத்துடன் அவருடைய நூல்கள் என்றால் எந்த நூல்கள் குறித்தும் நான் பேச தயாராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு நூல்களை அனுப்பி வைங்கள் என்று சொன்னால் குறிப்பெடுத்துக்கொண்டு ஆய்வு மாணவரை போல வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் உரிய நேரம் கொடுக்கவில்லை, மன்னிக்க வேண்டும். அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் கோச்சடை அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கிஸ் ஐத்மதாவ் என்ற ரஷ்ய நாவலாசிரியர் ஜமீலா என்ற அவரது புதினத்தில் இறுதி வரிகளில் எனது தூரிகையின் ஒவ்வொரு எழுப்பும் இன்னிசை ஒலித்திடுக, என்னுடைய தூரிகையின் ஒவ்வொரு எழுப்பிலும் ஜமீலாவின் இதே துடிப்பு ஒலித்திடுக என்ற வரிகள் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு எழுப்பிலும் தமிழருடைய இன்னிசையையும் ஒவ்வொரு எழுப்பிலும் தமிழருடைய இதய துடிப்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தூரிகை போராளி ட்ராட்ஸ்கி மருது அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் இலக்கிய வித்தகர் தோழர் மகேந்திரன் அவர்களே, சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஹமீம் முஸ்தபா அவர்களே, தோழர் கலைபாரதி அவர்களே, ஆசிரியர் ஐயா ரவிக்குமார் ஸ்ரீகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ராம் சுப்பிரமணியனை முதலில் ஒரு போராளியாக, அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினுடைய போராளியாகத்தான் நாங்கள் அறிவோம். சிறந்த இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றிய அவர்கள் அதே இயற்பியல் துறை சேர்ந்த எனக்கும் ஒரு நண்பராக ஆனதில் வியப்பில்லை. இங்கே அப்போது அரசு கல்லூரிகளில் நடந்த போராட்டங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் மிக விறுவிறுப்பாக ஆசிரியர் கழகத்தை வழிநடத்தி சென்றவர்கள் எங்களுடைய தலைவர் ப. சிவகுமார், திருமாவளவன், சங்கரலிங்கம், சந்தானம் போன்றவர்கள், ரங்கசாமி போன்றவர்கள், இங்கே ஜனார்த்தனம் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு சங்க கூட்டத்திலும் பலவிதமான விவாதங்கள் கட்டுக்கோப்பாக நடக்கும். அந்த விவாதங்களில் கலந்து கொள்வதோடு அனைத்து போராட்டங்களிலும் துணை நின்று எங்களுக்கு
வழிகாட்டிய பேராசிரியர் ராமசுப்ரமணியன் அவர்களே ஓய்வு பெற்ற பிறனால் அவர் வேறு ஒரு வடிவம் எடுக்கிறார். அளவு மாற்றம் குணமாற்றத்தை கொண்டு வரும் என்பார்கள். அவர் ஓய்வு அவருக்கு ஒரு குணமாற்றத்தை அளித்தது. அவர் அங்கே மன்னார்குடியிலே பணியாற்றிய பொழுது பேராசிரியர் மார்ஸ் கூட வேலை பார்த்தார். அப்பொழுதே அவர் எழுதுங்கள், பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னதாகவும், ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடுவார். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு சிறப்பாக அவர் எழுதி இத்தனை 12 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் 2 நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வெளியீட்டு விழாவுக்கு பெரிய எழுத்தாளர்கள் வைகரைவாணன் போன்ற தோழர்கள், மயிலைப்பாளை போன்ற எழுத்தாளர் தோழர்கள், பாரவி போன்ற தளம் ஆசிரியர், அமரந்தா போன்ற லத்தீன் அமெரிக்க சிறப்பு எழுத்தாளர், பொன் தனசேகரன் என்ற பேராசிரியர் எழுத்தாளர், இப்படி பலரும் வந்திருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த பெயர்களை சொன்னேன். மற்றுமுள்ள எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட நூல்கள் 2. வேட்டையிலிருந்து வேளாண்மைக்கு ஒரு வரலாற்று பிழை என்ற நூல், அதில் உள்ள கட்டுரைகள், சூரிய புள்ளிகளும் இளவயது மரணங்களும் என்ற ஒரு நூல். இப்போ இந்த நூல்கள் பொதுவாக இவருடைய எல்லா கட்டுரைகளும் நம்முடைய ஸ்ரீகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல அறிவியல் கட்டுரைகள் என்ற பெயரில் வந்தவை போக பொதுவாக எல்லா கட்டுரைகளுமே அறிவியல் கட்டுரைகளாக இருக்கின்றன. பெரும்பகுதியும் அறிவியல் கட்டுரைகள், அகழ்வாய்வு தொடர்பான கட்டுரைகள், அதுபோக சமூகம் தொடர்பானவை, சங்க இலக்கிய பாடல்களில் மற்றவர்கள் எல்லோரும் பார்த்த பார்வையிலிருந்து விலகி பார்க்கக்கூடிய ஒரு பல கட்டுரைகள். சில கட்டுரைகளில் தமிழாசிரியர்களுக்கு கூட தெரியாத சில செய்திகளை எல்லாம் அவர் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட கட்டுரைகள் இருக்கின்றன. எல்லாத்திலும் அடிநாதமாக அவருடைய தமிழ் பற்று, அந்த கலை இலக்கிய சொற்களை எல்லாம், இந்த கலை சொற்களை பற்றியெல்லாம் அவர் படித்தார். அது எங்களுக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாக அன்றைக்கு இருந்தது. ஏனென்றால் நாங்கள் வேலைக்கு வந்த 60-70களில் அந்த கல்லூரிகளில் இணை பாடமாக, இணை பயிற்று மொழியாக தமிழ் இருந்தது. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பயிற்று மொழி இருந்ததனால் நாங்கள் கலை சொற்களை நாங்களே கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. முஸ்தபா போன்ற மணவை முஸ்தபா போன்றவர்கள் எழுதிய அந்த களஞ்சியங்கள், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட நூல்கள், இவை போக நாங்களே புதிதாக இயற்ற வேண்டிய கலை சொற்களும் இருந்தன. அந்த வகையில் அந்த காலகட்டம் பொதுவாக தமிழ் பற்று மிகுந்திருந்த காலகட்டம் என்பதால் நல்ல தமிழ் சொற்களை உருவாக்கினோம். மாணவர்களுக்கு தமிழிலே தான், ஆங்கில வகுப்பாக இருந்தாலும் தமிழிலே தொடங்கி தமிழிலே கருத்துக்களை சொல்லி புரிய வைத்து பிறகு ஆங்கிலத்தில் நடத்தக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. அது இன்றைக்கு அவருக்கு எழுத்துக்கலையிலே மிகவும் பயன்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் பற்றி தமிழ் என்று தமிழ் தேசியர்கள் கூறி விளம்பரம் செய்வது போல் இல்லாமல் அடிநாதமாக தமிழிலே, தூய தமிழிலே எழுத வேண்டும், சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அவர் முயன்றிருப்பது எல்லா கட்டுரைகளும் தெரிய வருகிறது. அதிலேயும் கூட கலை சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது முதலாக தமிழ் சொல்லி போடும் பொழுது நம்முடைய பொன் தனசேகரன் அவர்கள் எழுதுவதைப் போல அணிந்துரை எழுதியிருக்கிறார். சூரிய புள்ளிகளும் இளவயது மரணங்களும் என்ற நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுவதைப் போல முதலில் குறிப்பிடும்போது அடைப்புக்குறிக்குள் ஆங்கில சொல்லை போட்டு அதை புதிதாக வருபவர்களுக்கு அதை விளக்குகிறார். இப்படி நான் இதில் ஒரு சில கட்டுரைகளை பற்றி பேசலாம் என்று குறிப்புகளோடு வந்தேன். நேரம் அதிகமாகிவிட்டதால் எனக்கு இன்றைக்கு எவ்வளவு முடியுமோ அதை சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். வேட்டையிலிருந்து வேளாண்மை சமூகத்திற்கு என்ற கட்டுரை பொதுவாக இன்றைக்கு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால இந்த சுற்றுச்சூழல் அழிப்பு என்பது மிக மோசமாக நடக்கக்கூடிய மாவட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. இடையிலே கொஞ்ச நாட்களாக இந்த கனிமங்களை, மலைகளை உடைத்து கனிமங்களையும் ஆற்று மணலையும் கேரளாவுக்கு கடத்தக்கூடிய அந்த நிலை நின்றிருந்தது. இன்று கலெக்டருடைய உத்தரவு மாற்றப்பட்டு மறுபடியும் அது தொடங்கிவிட்டதாக இன்றைக்கு செய்திகள் எல்லாம் வருகின்றன. அதனால் அவர் இந்த இயற்கையினுடைய பேரழிவை
சுற்றிலும் அவருடைய வீட்டை சுற்றிலும் 4 பக்கமும் பார்த்தால் மலைகள் இருக்கும். அவர் வீடு ரோட் மேலே தான் இருக்குது, ஆனால் மலைகள் சுற்றி சுற்றி இருப்பது. அவற்றையெல்லாம் இழந்து நம்முடைய பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்வது அங்கே தான். அந்த மழை வளம், குளிர்ச்சி எல்லாவற்றையும் இழந்து தமிழ்நாடு பஞ்ச பராரியாக போகக்கூடிய ஒரு நிலையை கண்டு வருந்தித்தான் வேட்டையிலிருந்து வேளாண்மை சமூகத்துக்கு மாறியதை அவர் ஒரு வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆட்கள் சொல்லுவது போல இந்த முன்னோக்கி பார்க்காமல், எதையும் அறிவியல் ரீதியாக ஆராயாமல், பெரியவர்கள் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று கருதி இருந்தால் நமக்கு ஒரு சர் சி வி ராமன் கிடைத்திருக்க மாட்டார். ஏனென்றால் பூமியும், அதாவது கடல் நிறமும் வானத்தின் நிறமும் ஒன்றாக நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் கிருஷ்ணன் நீல நிறம். கிருஷ்ணன் நீல நிறமாக இருப்பதால், அவர் உலகெங்கும் பறந்திருப்பதால் இந்த நீல நிறம் உண்டாகிறது என்று சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னதை அப்படியே பெரியவா சொல்லிட்டா அப்படின்னு நம்பியிருந்தா நம்ம நாட்டுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்காது. அதை இது ஏன் வருகிறது என்று ராலே சொன்னார். ராலே என்பவர் கண்டுபிடித்த ஒளி சிதறல் விதிகளை மேலும் இவர் ஆராயாமல் விட்டிருந்தால் அவருக்கு இருந்ததும் ஒரு சின்ன ஓட்ட நிறமாலை மானி. நிறமாலை மானி என்பது ஒளி ஒரு கற்றையாக உள்ளே வரும், அதை சிறு கற்றையாக ஆக்கி ஒரு பிளவின் வழியாக வருவது போல ஆக்கி முப்பட்டகம், கண்ணாடி முப்பட்டகத்தில் உள்ளே செலுத்துகிற பொழுது அது 7 நிறம். 7 நிறம்ங்கிறது நம்ம வசதிக்காக நம்ம சொல்கிறது 7 வித்தியாசமாக. ஆனால் வயலட்டில் இருந்து அல்ட்ரா வயலட் என்று சொல்வார்கள், புறஊதா கதிர்கள், அதில் இருந்து இன்ஃப்ராரெட் என்று சொல்வார்கள், அகச்சிகப்பு கதிர்கள். அந்த வயலட், இண்டிகோ, கிரீன் இப்படி வரிசையாக வரும். அந்த எல்லா நிறங்களுமாக பிரிக்கப்படும். அப்படி அந்த ஒரு எளிய கருவியை வைத்து மூலக்கூறுகளின் மீது படக்கூடிய கதிர்கள் எப்படி சிதறுகின்றன என்பதை கண்டறிந்து அதற்கு அறிவியல் விளக்கம் கொடுத்து அந்த கட்டுரையை வெளியிட்டார்கள். அவரும் KS கிருஷ்ணன் என்பவரும். அதற்காகத்தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஆக எதையுமே முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதை ஆப்சர்வேஷன் அண்ட் ரீசன் என்று நம்முடைய ராமசுப்ரமணியன் அவர்கள் சொல்வார்கள். ஸ்டீவன் காக்கிங்ஸ் அந்த ஒரு அறிவியலை பற்றி சொல்லுகிற பொழுது, அறிவியல் என்பது காட்சி பதிவு. எந்த பொருளையும் எதை எடுத்தாலும் அதை அப்சர்வ் பண்ணுறது, அவதானிக்கிறது என்பார்கள் இலங்கை தமிழர்கள். அதை காட்சியை பதிவு பண்ணுவது, அதற்கப்புறம் அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இதுதான் அறிவியலின் அடிப்படை என்றார். அந்த மாதிரி இந்த சர் சி வி ராமனும் கிருஷ்ணனும் அதை காட்சி பதிவாக ஆக்கி அதனுடைய காரணிகளை கண்டுபிடித்ததனால், பரிசோதனை மூலம் மெய்ப்பித்ததனால் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஆக அவருடைய இப்படி தொடர்ந்து அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டும் என்பதை கட்டுரையில் சொல்லி சொல்லி முடிக்கிற பொழுது நம்முடைய பொன் தனசேகரன் அவர்கள் சொல்லுவதைப் போல, அணிதர்கள் சொல்லுவதைப் போல ஒவ்வொருடைய கட்டுரையின் முடிவிலும் அதனுடைய சமூக தாக்கத்தையும் சமூகம் அதனுடைய மேல் கொண்டிருக்கக்கூடிய தாக்கத்தை எழுதுவார் என்று சொல்லுகிறார். இதற்கு அவர் எங்களுடைய கல்லூரி ஆசிரியர் கழகத்தில் எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் காரணம் என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏனென்றால் எங்கள் கல்லூரி ஆசிரியர் கழகத்தில் அப்பொழுது செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களிலே ஆசிரியர்களுடைய சம்பளம், ஆசிரியர்களுடைய உரிமைகள், லீவு போடுறது, இதை பற்றி மட்டும் பேசுவதில்லை. அதையெல்லாம் கடந்து போய் சமூக பிரச்சனைகள் மற்றவற்றையும் தொடர்ந்து பேசி அதற்கும் ஆசிரியர்களுக்கு என்ன, ஒரு கிராமத்தில் ஒழுங்காக அவனுக்கு சாப்பாடு கிடைத்தா தான் அவன் கல்லூரியில் வந்து பையன் ஒழுங்காக படிக்க முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் பேசுவோம். நானும் பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் திண்டிவனத்தில் வேலை பார்க்கிற பொழுது, அப்போது பேராசிரியர் அரங்கநாயகம் கல்வி அமைச்சராக இருந்தார். மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு வந்து படித்துவிட்டு பாதி பேர் டியூஷன் வாத்தியார் ஓடி போயிடுவான். மத்தியானம் பட்டினி இருக்கிறதுனால பெஞ்சில் பட்டினியோடு படுத்து கிடப்பாங்க மாணவர்கள். அப்போ அந்த மாணவர்களுடைய பசிப்பினியை போக்கினால்தான் கல்லூரியிலே நமக்கும் வேலை உத்தரவாதம் உண்டு என்பதை ஆசிரியர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். இதுபோல் சமூக கருத்துக்களை சொன்னதனால்
எந்த கட்டுரையின் முடிவிலும் அதனுடைய சமூக தாக்கத்தை பற்றி எழுதியிருப்பதை பார்க்கிறோம். இறுதியாக இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், எங்கள் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய தோழர் சி. மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலேயே எனக்கு முன்பு இந்த 10 நூல்களை பற்றி பேசியவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை தருவதை போன்ற ஒரு உணர்வை எனக்கு ஏற்பட்டது. பேராசிரியர் ராமசுப்பிரமணியம் அவர்களுடைய பன்மைத்துவம் என்ற ஒரு நூலை தான் நான் வாசிக்க துவங்கினேன். வாசித்த உடனேயே அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றி நான் அந்த கருத்துக்களை, என்னுடைய கருத்துக்களை அவருடன் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு முன்னால் இங்கு கருத்துக்களை சொன்னவர்கள் எல்லாம் குறிப்புகளோடு வந்தார்கள். என்னால் பெரிய பெரிய குறிப்புகள் நான் பார்க்குற போது கத்தையாக இருந்தது. சரி, இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்கனாக்க மணி 10 மணி ஆயிருமேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் குறிப்பிட்ட விவரங்களை எடுத்து சொன்னார்கள். அதே போல் இந்த பன்மைத்துவத்திலையும் நான் குறிப்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்டவன். பேப்பரை எடுத்தேன், பேனா எடுத்தேன், புத்தகத்தை எங்கேயோ வச்சுட்டேன். கடந்த 5 தினங்களாக தேடி இன்றைக்கி காலையில் தான் அந்த புத்தகம் என் கை கிடச்சிது. அதனால் என்னால் குறிப்பு எடுக்க முடியவில்லை என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் உரையாற்றி இருக்க முடியும் என்கின்ற சுய விமர்சனம் எனக்கு இருக்கிறது. அதையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பேராசிரியரை பொறுத்தவரையில் ஒரு நினைவுகள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 75 வயதுக்கு மேற்பட்டு 80 வயது வரையில் வாழக்கூடிய அந்த பேராசிரிய பெருமக்களுடைய உலகத்தை கொஞ்சம் நான் திரும்பி பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உலகம் இல்லை. அந்த உலகத்தில் இருந்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை, என்னை போன்ற பல இளைஞர்கள் அந்த காலத்தில் உருவாவதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன். பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் இளைஞர்களைப் போல, குழந்தையைப் போல தன்னுடைய கைபேசியை வச்சு ஏதோ செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு நான் அப்படி அவரை பார்க்கல. கிராமப்புறங்களுக்கு அழைத்து சென்று விவசாய தொழிலாளர்களிடம் மாணவர்களும் பேராசிரியர்களும் போய் அவர்களோடு ஒரு அரசியல் பகிர்வை நடத்திய காலமாக அது இருந்தது. அதே போல பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே நம்ம கோச்சடை, இதற்கு முன்பு பேசிய கோச்சடை போன்றவர்கள். இவர்களுடைய பங்களிப்பை நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த பங்களிப்பு மட்டுமல்ல, அதனுடைய விளைவுதான், அதனுடைய இன்று இந்த 10 புத்தகங்களை பேராசிரியர் எழுதியிருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த காலச்சூழல் தான். அந்த காலச்சூழல் என்பது கற்பனை செய்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் முழு நேரமாக பணியாற்றுகிறவர்களை விட மிக தீவிரமான உணர்வு கொண்ட பேராசிரியர்கள் அப்பொழுது களத்தில் இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இந்த நூலை பார்க்கிறேன். அதனால தான் இந்த நூலை இவ்வளவு சிறப்பாக இவரால் எழுத முடிந்தது. நான் நிறைய இந்த பன்மைத்துவத்தை பற்றி பார்க்கிற போது 10 நூல்களும் படிக்க முடியவில்லை. ஆனால் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. ஆனால் காலம் எப்படி அதுக்கு இடம் தரும்னு சொல்ல முடியல. இருந்தாலும் கூட அந்த 10 நூல்களையும் வாசிக்க வேண்டும். இந்த பன்மைத்துவம் என்ற ஒரு நூல் இன்றைய காலத்துக்கு அது எப்படி பொருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் நான் எழுப்பி பார்க்கின்றேன். இன்றைய காலம் புரிந்து கொள்ள முடியாத பல தகவல்களை கொண்டிருக்கிறது. ஏன் ரொம்ப வெளிப்படையாக சொன்னோம்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் கூட இன்னமும் பல பேருக்கு புரியல. என்ன நடந்தது, எப்படி வந்தது, என்ன செஞ்சுதுங்கிறத அவங்களும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, அது முடியல. ஆனால் இந்த நூல் இருக்கு பாருங்க, இந்த நூலுக்கும் இன்றைய காலத்திற்கும் மிக நெருங்கிய பொருத்தப்பாடு இருக்கிறது. இந்த பன்மைத்துவம், ஒரு சமூகம் என்பது எப்படி அது நகர்ந்து வருகிறது, அந்த சமூகத்திற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சமகாலத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு
அண்மை காலத்தில் நான் படித்த நூல்களிலேயே மிகச்சிறந்த நூல் எது என்றால் இதுதான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அந்த காலத்தினுடைய பொருத்தப்பாடு, ஒரு வரலாறை அல்லது வரலாற்றை பார்க்கிற போது, வரலாற்றை தெரிந்து கொள்கிற போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, வரலாறை மட்டும் தனியாக பார்ப்போம். அதை பற்றிய விளக்கங்களை சொல்வார்கள், ஆராய்ச்சிகளை சொல்வார்கள். ஆனால் அன்றைய வரலாறு இன்றைய சமூகத்திற்கு அது எப்படி பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. அநேகமாக மார்க்சியம் படித்தவங்கள்லாம் தப்பு செய்கிற இடம் அதான். பொருத்தப்பாட்டை பற்றியெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த தோன்றுற விதத்தில் தான் இருக்கிறார்கள். அதை மாற்றுகிற விதத்தில் இந்த கட்டுரைகள் இருக்குது. மொத்தம் 25 கட்டுரைகள். அதில் பன்மைத்துவம் என்பது ஒரு கட்டுரை, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மேலே அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை பற்றிய வளர்ச்சி இருக்கு பாருங்க. நீங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தொடங்கி அதற்கு பிந்தைய காலங்களில் ஏற்பட்ட பல மாறுதல்கள், அந்த மாறுதல்களெல்லாம் அரிஸ்டாட்டில் அதே போல் சாக்ரட்டிஸ் போன்றவர்களோடு எப்படி அது தொடர்பு பட்டிருந்தது என்பது மாதிரியான பல, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஒரே தலைப்பில் எழுதப்பட்ட கட்டுரை இல்லை, பல பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. குறிப்பாக வையம், காக்கை சிறகினிலே, மானுடம், இதிலெல்லாம் இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்குற போது அதனுடைய பொருத்தப்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நான் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்சியம் மற்ற கருத்துக்களை பற்றி நாம் பார்த்தாலும் கூட சமகாலத்தினுடைய அரசியல் தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அரசியலில் பல ஆண்டுகள் இருந்தவர்களால் கூட அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த புரிதலுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. காலத்தை படிக்கணும், அந்த காலத்தினுடைய தன்மைகள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இதில் ரொம்ப முக்கியமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதனால தான் 25 கட்டுரைகளையும் நீங்கள் பார்க்கலாம். செய்தித்தாள்களை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. அந்த செய்தித்தாள்களுடைய தன்மைகள் எப்படி இருந்து எப்படி தொடங்கி எப்படி வந்ததுங்கிறது, அதே போல் பழங்குடி மக்கள் வன்முறையாளர்களா, இது ஒரு கட்டுரை. மரபினமும் சூழலினமும், அரசியல் பண்பாடு, இப்படி பல அம்சங்கள் இந்த நூலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவை பற்றியெல்லாம் ரொம்ப அது ஒரு நம்ம நினைக்கிறோம் இந்த யுத்தம் என்பது ஒரு இந்த பயாலஜிக்கல் வார்ஃபேருங்கிறோம்ல, அப்படிப்பட்ட யுத்தம் தானா, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை போன்ற பல விவரங்களை ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கிறார். இந்த பார்வைகள் எல்லாம் வேற யாராலையும் பார்க்க முடியாது, சராசரி மனிதர்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூர்மையான அந்த கமிட்மெண்ட் டு த சொசைட்டி, ஒரு சமூகத்திற்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கடமை அல்லது அந்த கடப்பாடு, நாம் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அவருடைய முயற்சி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய முயற்சி. நான் இதில் நான் மீண்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது இந்த வையம் ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்களை. அவர் அதே போல் நம்முடைய பொன்னி பதிப்பகத்தினுடைய சரவணன், நம்முடைய விவேகானந்தன், அதே போல் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஓவியர் மருது அவர்கள், இவர்களெல்லாம் ஒரு குழுவாக இருந்து ஒரு மனிதர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய, மனிதர்களை கொண்டாடக்கூடிய, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக வெளியில் கொண்டு வரக்கூடிய, பரபரப்பான பல்வேறு வியாபார நோக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய என்ற உலகத்தில் இப்படி ஒரு முயற்சி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உண்மையிலேயே தமிழ் சமூகம் முதலில் இந்த குழுவுக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். மருதுக்கு ஒரு பாராட்டு நடத்தினாங்க, பஞ்சாங்கத்துக்கு ஒரு பாராட்டு, வேணுகோபால், அதெல்லாம் அநேகமாக சந்திரசேகருடைய அந்த முயற்சியை சாதாரணமாக கருத முடியாது. அவருடைய அண்மை காலத்தில் ஒரு நிகழ்வை நான் பார்த்து உண்மையிலேயே அதுக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை என்று நான் நினச்சேன். அவருடைய திராட்சை தோட்டம் ஒன்று நம்முடைய திண்டுக்கல்ல ஒரு திராட்சை திருவிழான்னு ஒன்று சின்ன அளவில் ஒன்று நடத்தினோம். ஒரு என்ன மாதிரியான மனித உணர்வுகள், அந்த அர்ப்பணிப்புகள், அந்த அதாவது சமகாலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது.
ஏன்னா சுயநலம் சார்ந்த ஒரு உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த குழு அவர்கள் ஒருங்கிணைந்து நம்முடைய பேராசிரியர் அவர்களை, ராமசுப்பிரமணியம் அவர்களையும் அவர்களுடைய அந்த 10 நூல்கள், ஒரு கால் இப்படி ஒரு விழா நடக்கலைன்னா அந்த 10 நூல்களை பற்றி தெரியாது. நீங்கள் பேசின எல்லாருமே அதை பற்றி சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு பார்வை, எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் எல்லாம். இந்த 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 நூலை படிக்கும்போது இந்த நூல் ரொம்ப பல விஷயங்களை பற்றி பேசினாலும் சமகாலத்தில் இந்துத்துவத்தை அம்பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த நூலாக இதை நான் பார்த்தேன். ஆனால் அந்த நூல் அந்த நோக்கத்தில் போகலை, ஆனால் அது விளக்குது ஒவ்வொரு விஷயத்தையும். அதே மாதிரி தான் இந்த நூல்கள் எல்லாமே. அதனால சமகால அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் இது. இதை நாம் உருவாக்கினால தான் ஒரு நல்ல அரசியலை கொடுக்க முடியும். இதை நீங்கள் உருவாக்காம வேற ஏதாவது குறைகளை பேசி கொண்டிருந்தால் ஒரு மாற்று அரசியல், சமூக மாற்றத்திற்கான அரசியலை நம்மால் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த நூல்களில் இருக்குது. இவருடைய அந்த வேலையில் இருக்கிற காலத்தில் கடுமையான பணிகள், குடும்ப பொறுப்புகள் இருந்திருக்கலாம். ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து அவருடைய ஒரு சின்ன அந்த ஃபேமிலிட்டை படிக்கும்போது நமக்கு நெகிழ்ந்து போகிறோம் பல இடங்களில். இப்படி ஒரு வாழ்க்கையிலிருந்து இப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்தல். கஷ்டப்பட்டவங்க சில பேர் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதோடு முடிச்சுக்குவாங்க. ஆனால் லட்சியத்தை நோக்கி நகர்றதுங்கிறது இருக்கு பாருங்க, அந்த லட்சிய வாழ்க்கையினுடைய அதில் ஏற்படக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன். 80 வயது நம்முடைய கோச்சடை அவர்கள் என்ன போடுறாரு பாருங்க. கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்தா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவார் போல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேகம். இது எப்படி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த தத்துவம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு. நான் அண்மையில் ஒரு மணிகண்டன் என்கின்ற ஒரு திரைப்பட நடிகர், அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன், அசந்து போயிட்டேன். அப்புறம் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வீடியோ. அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, இந்த கம்யூனிஸ்டுக்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதோட செஞ்சு அழுத்து போய் படுத்துருவாங்கன்னு பார்த்தாக்கா அடுத்தாப்புல இன்னொன்று கையில் எடுத்துடுறாங்க. அவங்களால எப்படி இப்படி செய்ய முடியுதுங்கிறத எனக்கு புரியல. நான் இந்த ஒர்க்கிங் பேலன்ஸ், இந்த ஒர்க் ஃபீல்டு பேலன்ஸ், அந்த வேலை செய்கிற போது ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள்லேருந்து மனிதன் எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறையா படிக்கிறேன், வகுப்பெல்லாம் பல பேருக்கு எடுக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு காரணம் அந்த தத்துவ பிடிப்பு தான். தத்துவ பிடிப்பு என்றால் அது மனிதர்களை எப்படியெல்லாம் அது வடிவமைச்சு போகுதுங்கிறத பலரை ஒப்பிட்டு பார்க்கிற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. வயதானவர்கள், நான் என்னுடைய பால நிலத்தில் வாழ்ந்த காலங்களில் கடைசி காலத்தில் 90 வயதை தாண்டிய கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சிந்தனையை பார்க்கிற போது ஒரு மானுடத்தினுடைய ஒரு அதிசயங்களாகத்தான் அது எனக்கு தெரிந்தது. கேடிகே தங்கமணி குடும்பமே வேற மாதிரி குடும்பம். ஆனால் கடைசி காலத்தில் அவருடைய அந்த அந்த அவர் ஏற்றுக்கிட்ட லட்சியத்துக்கு அவருக்கு இருந்த ஈடுபாடு இந்த நிமிடம் வரை என்னால் பல விஷயங்களை மறக்க முடியல. அப்போ இதுக்கு காரணம் பேராசிரியர் ராமசுப்பிரமணியம் அவர்கள் இந்த கொள்கை வழி நின்றது, அதில் நிற்கிறது ஒரு அடிப்படையான காரணம். அந்த நூல்லையே பல இடங்களில் அவருடைய இந்த மார்க்சிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய மார்க்சியம் சார்ந்த புரிதல் என்பது ரொம்ப விளக்கமாக வெளிப்படுது இந்த கட்டுரைகள் எல்லாத்துலேயுமே. அப்போ இது அதனால தான் அந்த ஓய்வுக்கு பிறகும் வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையினுடைய இந்த லட்சியங்களை எல்லாம் எழுதி தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. அதற்கு ஒரு விழா எடுப்பது என்பது ரொம்பவும் சிறப்பானது. ரொம்ப பேர் வரணும்னு அவசியம் இல்லை. உண்மையை புரிந்தவர்கள், உண்மையை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அதை உணர்ந்து கொண்டால் போதுமானது. அந்த வகையில் அவருக்கு இந்த விழா ஒரு சிறந்த விழா என்பது மட்டுமல்ல, எஞ்சிய காலத்தில் இன்னும் நிறைய நூல்கள் எழுதணும். அவர் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற எல்லாரும் எழுதணும். நம்முடைய பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் எழுத வேண்டும். அதே போல் பேராசிரியர் சிவகுமார் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அவ்வளவு அனுபவங்கள், அது ஒரே நாளில் நம்மளால் படிக்க முடியாமல் இருக்கலாம். காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக மாறும்.
அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த காலத்திற்கு தேவையான இந்த 10 நூல்களையும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தந்து கொண்டிருக்கிற, அதுவும் புரட்சிகரமான உணர்வுகளோடு நம்மிடம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக திரு ராமசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. முதலில் பொன்னாடை அணிவித்தல். துர்கா பிரிண்டர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு சரவணன் அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அமர்ந்தா அவர்கள் பேராசிரியர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் சிறப்பு செய்வார். அவையோருக்கு அன்பு வணக்கம். தஞ்சை சர்வோஜி கல்லூரியில் என்னுடைய பேராசிரியர் பணியை முடித்துவிட்டு நான் தோவாளைக்கு செல்லும்போது பேராசிரியர் என்பதையே தஞ்சாவூரிலே விட்டுவிட்டு தான் சென்றேன். அதில் மிகவும் கவனமாகவும் இருந்தேன். என்னை எல்லாரும் பேராசிரியர் என்று அழைத்தாலும் நான் அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு தான் சென்றேன். தோவாளையில் நிறைய படித்தேன், ஏற்கனவே சொன்னது போல நிறைய படித்தேன். 3 காலகட்டமாக நான் பிரித்து கொண்டு படிக்கவில்லை, ஆனால் அது தற்செயலாக அமைந்தது. மணிக்கொடி காலம் என்று சொல்வார்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்பு புதுமை பித்தன், கூப்பாரா இவர்கள் எல்லாம் அவர்களுடைய காலகட்டங்களை சேர்ந்த நூல்கள் கிடைத்தன. நூலகத்தில் நிறைய வாசித்தேன். சமகாலம் என்று சொல்லும்போது தற்காலம், இப்போது வரக்கூடிய நிறைய இதழ்கள், இலக்கிய இதழ்கள் அவ்வளவு கண்ணில் படுகிற. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் போயிடுவேன், நாகர்கோவில் போய் அந்த இதழ்களை வாங்கி வாசிப்பேன். ஒவ்வொரு மாதமும் 2 நூல்களையும் வாங்கி வந்து வாசிப்பேன். இது தவிர நூலகத்தில் நிறைய நூல்களை எடுத்து வாசித்து கொண்டிருந்தேன். வாசிப்பு தான் மொத்தத்தில் நிறைய வாசித்தேன், நிறைய படித்தேன். தற்செயலாக நுழைந்தது சங்க இலக்கியம். அப்போ சங்க இலக்கியம்னு சொல்லும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடுது. இது 3 பருவமாக ஆகி இந்த வாசிப்பு அனுபவம் தான் என்னை எழுத்துக்குள்ளே கொண்டு போச்சு. என்னுடைய முதல் கட்டுரை 2012 ஆகஸ்ட் தீராநதி இதழில். அந்த கட்டுரை எழுதினதே ரொம்ப அந்த சூழல் சொல்லலாம் நினைக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு கேன்சர், புற்றுநோய் கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது நான் தான் துணைக்கிருந்தேன். அந்த துணைக்கிருந்த காலகட்டத்தில் எழுதி அனுப்பப்பட்ட கட்டுரை தான் அந்த சைனா சிண்ட்ரோம், அந்த முதல் கட்டுரை. அதன் பிறகான கட்டுரை 2014 காக்கையில் அறிமுகம் கிடைக்கிறது. 2014 மே மாதம் சாதி மாறி சாமியானவன். அந்த கட்டுரை வெளிவந்தவுடன் காக்கையில் மடல் திறப்பு என்று ஒரு பகுதி இருக்கும் அல்லவா, அதில் ஒரு நண்பர் எழுதியிருந்தார், ராமசுப்பிரமணியன் என்பவர் புதிதாக எழுத வந்திருக்கிறார், தொடர்வாரா பார்க்கலாம். உண்மையிலே எனக்கும் அந்த ஐயம் அப்போது இருந்தது. எவ்வளோ காலம் நாம் எழுத முடியும் என்கிற ஒரு ஐயம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் என்னுடைய வாசிப்பு அனுபவம் மட்டுமல்ல, வாழ்க்கை அனுபவம் முதன்மை அதுதான். இந்த சிறு வயதில் வந்து கிடைத்த அனுபவங்கள். பாவனாசில் குறிஞ்சி, முல்லை, மருதம், மயங்கி நிற்கக்கூடிய ஒரு பூமி, மலை, அருவி, ஆறு, அந்த வேளாண்மை, பள்ளிக்கூடத்தில் விளையாடினது, அந்த அனுபவங்கள், படிப்பு, வாசிப்பு. நண்பர் கோச்சடை சொன்னது போல நாங்கள் கடமையை செய்தோம். அரசு பள்ளி, அரசு கல்லூரினா வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டு. எந்த அளவுக்கு சிறப்பான பேராசிரியர்கள் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஒன்றிற்கு 2 மடங்கு 3 மடங்கு நாங்கள் எங்கள் பணியை செய்துவிட்டுத்தான், கடமையை செய்துவிட்டுத்தான் உரிமைக்காக போராடினோம். உரிமைக்காகவும் போராடினோம், தீவிரமாகவும் இருந்தோம். அதன் காரணமாகவே திருவண்ணாமலையிலிருந்து மன்னார்குடிக்கு நான் இடமாற்றம் பெற்றேன். தோழர்களுக்கு நன்றாக தெரியும். ஐயா மகேந்திரன் அவர்கள் சொன்னது போல அந்த இயக்கம்
கோச்சடையும் குறிப்பிட்டார். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்னுடைய எழுத்துக்கள் அதெல்லாம் வெளிப்படுவதற்கு. காக்கையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகு, காக்கை தான் முதல் அந்த தேராநதியில் முதல் கட்டுரை வந்திருந்தாலும் காக்கையில் வந்த கட்டுரை தான் என்னை தொடர்ந்து எழுதுவதற்கு வாய்ப்பு தந்தது. அந்த வகையில் காக்கையில் என்னை எழுத்தாளராக அறிமுகப்படுத்திய காக்கை ஆசிரியர் முத்தையா அவர்கள் வரவில்லை என்று நினைக்கிறேன். அழைத்திருந்தேன். வந்திருக்காங்களா? நன்றி நன்றி. நான் பார்க்கல. காக்கை ஆசிரியர் என்னை அறிமுகப்படுத்தியவர். தொடர்ந்து கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகள் வரைக்கும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எழுதியிருக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் 2 கட்டுரைகள் கூட என்னுடைய கட்டுரைகள் வந்திருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு காக்கை. அந்த காக்கை தான் என்னை எழுத்தாளனாக அடையாளப்படுத்தியது. அதன் காரணமாக மற்ற இதழ்களிலும் எழுதினேன். அப்போது அங்கே பொறுப்பாசிரியராக இருந்து இன்று வையம் ஆசிரியர் இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர் என்னுடைய கட்டுரைகளை அடிக்கடி வாசிப்பதால் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரும் ஒரு காரணம். அப்படியே பறந்து விரிந்தது. நிறைய இதழ்களில் எழுத ஆரம்பித்தேன். தொழிலில் ஒரு 40 கட்டுரைகள் தொடர்ந்து எழுதினேன். அறிவியல் கட்டுரைகள், அது முழுக்க அறிவியல். இப்போ நமது அறிவியலில் அறிவியல் கட்டுரைகள். ஆனால் அந்த ஐயா சொன்னது போல் வண்ணங்களும் எண்ணங்களும் அறிவியல் தான். சூரிய புள்ளிகளும் இளவயதும் மரணங்களும் அறிவியல் தான். ஆனால் அந்த அறிவியல் வெறும் அறிவியல் மட்டுமே இருக்காது, அறிவியல் கருத்துக்கள் மட்டுமே இருக்காது. அது சமூக சார்ந்த அறிவியல் கட்டுரைகளாக இருக்கும். இப்படி எழுத ஆரம்பித்தேன். முஸ்தபா சொன்னார், அந்த சங்க இலக்கியம் வாசிக்கும்போது இவருடைய அறிவியல் அது எடுப்படு உண்மைதான், அதை மறுக்க. எனக்கு ரெண்டுமே வருது. ஸ்ரீகுமார் அவங்க பேசும்போது அறிவியல் கட்டுரையில் ஒரு சங்க இலக்கிய பாட்டை சொன்னாங்க. எனக்கு அது வந்துடுது இயல்பா. அறிவியல் கட்டுரை எழுதும்போது சங்க இலக்கியம் உட்காருது, சங்க இலக்கியம் எழுதும்போது அறிவியல் வந்துடுது. சங்க இலக்கியத்தில் நான் தற்செயலாக நுழைஞ்சேன். அது ஒரு நீர்ச்சூழல் மாதிரி என்னை வெளியே விடலை. ஆற்றுல நீர்ச்சூழல் பார்த்தீங்கன்னா உள்ள எழுத்துக்கிட்டே போகும். சங்க இலக்கியம் நான் எவ்வளோ அறிவியல் கட்டுரை மற்ற கட்டுரைகள்லாம் எழுதினேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை கொடுத்தது சங்க இலக்கிய வாசிப்பு, அந்த சங்க இலக்கிய கட்டுரைகள். ஒரு அமி முஸ்தபா ஒன்று சொன்னாங்க, தூக்கங்கிறது இருந்துச்சு அப்படின்னு. மன்னிக்கணும், தமிழ் பேராசிரியர்களுக்கு சில விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாதுன்னா சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே தூக்கம் தூங்கி அப்படிங்கிறது உறங்கி அப்படிங்கிற பொருளில் சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே இல்லை. இருந்தால் நீங்கள் காட்டலாம். வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு தான் அந்த கட்டுரை எழுதினேன். தூக்கமா உறக்கமா? தூங்கி என்பதற்கு பல பொருள் இருக்குது. தங்கி, அடர்ந்து, விரைந்து, இப்படி நிறைய பொருள் இருக்கு. முக்கியமான பொருள் என்னன்னா, தூங்கி என்பதற்கு தொங்கி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுதான் மிக முக்கியமான பொருள். தூங்கி என்பதற்கு தொங்கி என்பதுதான் மிக முக்கியமான பொருள். அந்த பொருளில் தான் சங்க இலக்கியம் முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 குறளில் வருது. அங்கேயும் அதே பொருளில் விரைந்து அப்படின்னு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எழுதினேன். அந்த தூக்கமா உறக்கமா, அது ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி. அதே மாதிரி புலியை பற்றி சொன்னார். அதுலேயும் கொஞ்சம் அவங்களுக்கு தடுமாற்றம் வருது அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு. கட்டுரையினுடைய தலைப்பே என்னென்னா, புலிக்கு இடம்பலம் தெரியுமா அப்படிங்கிறது தான். அந்த பாடலை படித்த உடனேயே நம்ம அறிவியல் மூலம் வேலை செய்யுது. என்ன அப்படின்னா, வலம்பட வீழ்த்தி உண்ணும் புலி தன்னுடைய இரையை, அது யானையாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் அதனுடைய பெரிய பெரிய மிருகங்களை தான் புலி வேட்டையாடும். வலம்பட வீழ்த்தி உண்ணும், இடம்பட வீழ்ந்தால் உண்ணாது, இடம் படின் உண்ணாது. இதுதான் பாடல். சங்க இலக்கியம் முழுக்க தேடி பார்த்தேன், வேற எங்கேயும் போல. சங்க இலக்கியம் முழுக்க வலம்படு என்பதற்கு எங்கேயாவது வலது பக்கம்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இடம்படு அப்படிங்கிறதுக்கு இடது பக்கம்னு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரே வந்துச்சு தெரியல. இந்த வலம்படு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொருள் என்று பார்த்தால், வலம்படு என்றால் வீரம், வலம்படு என்றால் ஆற்றல், வலம்படு என்றால் பேராற்றல். ஒரு யானையினுடைய முழங்கால் அளவே உயரம் உள்ள ஒரு புலி ஒரு யானையை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவிற்கு பேராற்றல் வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே ஆற்றல், பேராற்றல், அந்த வலம்பட வீழ்த்தும், ஆற்றலோடு வீழ்த்தும். சரி, நான் இதை சும்மா சொல்கிறனால பாருங்க,
வலம்படு கொற்றம். இதுக்கு நண்பர் சிராப்பள்ளி மாதேவன் வந்து வையத்தில் ஒரு அறிமுக கட்டுரை எழுதியிருந்தார். அவருக்கு சின்ன தடுமாற்றம். அவர் மரபு நல்லா எழுதுவார். அந்த மரபுன்னு போகும்போதே தடுமாற்றம் வருது. வலம் படு, படு என்றால் படுதல், போர்க்களத்தை படுகளம்னு தானே சொல்கிறோம். அதனால் வந்து வலம் மலப்புறம் படு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை, வலம்படு கொற்றம் அப்படிங்கிறான், வலம்படு கோமான் அப்படிங்கிறான், வலம்படு முரசம். இதெல்லாம் வெற்றியை குறிக்குது. வலம்படு முரசம்னா போர் முரசம், வலம்படு கோமான்னா வெற்றி மிகுந்த மூன், வலம்படு எஃகம். எஃகு அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் தெரியும் உங்களுக்கு, இரும்பை குறிக்கிறது. அந்த எஃகுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வேல், வேலை குறிக்கிறது. இப்போ வலம்படு எஃகு அப்படின்னா என்ன? வீரவேல், வெற்றி வேல். முருகன் யாரு? குறிஞ்சி நில தலைவன். அந்த குறிஞ்சி நில தலைவனோட பிறந்தது தான் வேல். அதனால் முருகன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல் அங்கேருந்து வர்றது தான். வெற்றி வேல் வீரவேல் அப்படிங்கிறது வந்து அந்த வலம்படு. இந்த வலம்படு முழுக்க நீங்கள் வந்து சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. எங்கேயுமே வந்து வலது பக்கம்னு வரல. அப்போது இடம்படு அப்படின்னா என்ன? இடம்படின்னா ஏன் வேளாது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. எனக்கு முடியலை, நம்மளால சொல்ல முடியாது, என்னால் ஆனால் இந்த உரை வந்து தொடர்ந்து இப்படி தான் எழுதிட்டு வர்றாங்க. உரை அப்படிங்கிறவங்க என்ன எழுதுகிறாங்க, உரையாசிரியர்கள் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, நான் என்னுடைய சங்க இலக்கிய பார்வை வேறு, அதனால தான் இது மாதிரிலாம் எழுத முடிஞ்சுது. முன்னால் உள்ள உரையை பார்க்குறாங்க, அந்த உரையை தழுவி அப்படியே எழுதுகிறாங்க, அவ்வளோதான். அதுதான் நடக்குது. சொந்தமாக இந்த மாதிரி நமக்கு வந்து சிந்தனைகள் வர்றதில்லை. அப்போ இடம்படின்னா என்னன்னா தெரியல. சரி, இதை தேடி பார்க்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு பாடலில் இருக்குது. அந்த இடம்படிங்கிறது என்னன்னா, பாண்டியன் மன்னன் தென்னவன்னு சொல்லுவோம். தெற்க இருக்கிறதுனால பாண்டி நாடு வந்து தென்னாடு, தென்னவன். பாண்டி நாட்டுக்கு வடமேற்கில் வடகிழக்கில் இருக்கிறது சோழ நாடு, வடமேற்கில் இருக்கிறது சேரநாடு. சேரநாடு இன்று நாம் பலரும் நினைப்பது போல மலைக்கு மேற்கில் இருக்கக்கூடிய மலையாள நாடு அல்ல. சேரநாடு மலைக்கு கிழக்க இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தது. இதற்கு சான்று என்ன? நம்ம வேதசேககுமார், மறைந்த வேதசேககுமார் வந்து சிறந்த ஆய்வாளர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு பாட்டில் தான் கடலில் மறையும் சூரியன் இருக்குது, ஒரே ஒரு பாடலில். இது எல்லா பாடலையும் பாருங்கள் கல் அப்படிமா. கல் அப்படின்னா என்னென்னா மலை, கல்லுங்கிறது மலை. மலையில் மறையும் சூரியன். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மலையில் மறைகிற சூரியன் தான் நீங்கள் பார்க்கலாம். கடலில் எழும் மலையில் விழும் சங்க அகப்பாடல்கள்லாம் வரும். மழை மேகம் நீர் கொண்டு நிறைசூலி போல சூரியன் சொல்லக்கூடிய பாதையில் சென்று மேற்தொடர்ச்சி மலையில் போய் மோதி மழை பெய்து வெள்ளம் வந்து வைகை. இதுதான் கண்ணதாசன் எழுதியிருப்பார், மலையிலே மழை பெய்து வைகையிலே வெள்ளம் வந்து அப்படின்னு. சங்க இலக்கியத்தோட அந்த தாக்கம்தான் நிறைய பயன்படுத்தியிருக்கிறார் கண்ணதாசன், எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேசியிருக்காங்க. அப்போது மலையில் மறையக்கூடிய சூரியன்னு 10 முழுக்க சேர மன்னர்களை பற்றியது. அதிலும் மலையில் மறையும் சூரியன் தான் இருக்குது. ஒரே ஒரு பாடலில் தான் கடலில் மறையும் சூரியன் இருக்குது. இன்றைக்கும் மலையாளிகள் வந்து படி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, அருமையான சொல், படி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டில் கடலில் மறையிற சூரியனை பார்க்க முடியுமானா பார்க்கலாம். ஒரே ஒரு மாவட்டத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் 3 கடலை பார்க்க முடியும். இந்த பக்கம் வங்கக்கடல், அந்த பக்கம் அரபிக்கடல், இங்கே இந்திய பெருங்கடல். அதனால் வங்கக்கடலில் சூரியன் உதிக்கிறதையும் பார்க்கலாம், அரபிக்கடலில் சூரியன் மறையிறதையும் பார்க்கலாம். அந்த ஒரு புலவனும் அநேகமாக அந்த பகுதியை சேர்ந்தவனாக இருக்கலாம். வேறு எங்கே இருந்தாலும் சூரியன் வந்து மலையில் மறையிறது தான் பார்க்க முடியும். ஆகவே சேரநாடு இங்கே இருந்துன்னு சொல்ல வரோம். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தென்பகுதி பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய தென்பகுதியை கடல் கொண்டு போயிடுது. அப்போ மண் வந்து கடலுக்குள்ளே போயிடுது, குறைஞ்சிருது. இடம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னன் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வடக்கில் போர் சென்று படை நடத்தி வில் புலி நீக்கி மீன் பொறித்தான் அப்படின்னு வருது. வில்லுங்கிறது சேர மன்னன், புலி என்பது சோழ மன்னன். அவங்க இருவர்களையும் முறியடித்து அவருடைய இடங்களை கைப்பற்றி மேவார் நாடு இடம்பட அப்படிங்கிறான். இந்த இடம்பட அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் விரிவுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். விரிவுபடுத்துதல்.
இதே இதை இடம்பட வீடடேல் அவையார் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம்பட வீடடேல். இடம்பட அப்படின்னா பெரிய வீடு எடுக்காதீங்க அந்த காலங்களில். அப்போல்லாம் சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இல்லை, சிறுக கட்டி பெருக வாழ் ஊரில் பழமொழி உண்டு. அது மாதிரி அவ்வை சொல்கிறது இடம்பட வீடடேல், பெருசாக வீடு கட்டாதப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடம்படனா அது இந்த புலிக்கு ஒத்து வராது, அது சரியான பொருள் இல்லை. அதனால் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் என்னால் அந்த இடம்பட விழுந்தால் ஏன் புலி உண்ணாது அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் வலம்பட என்பது உண்மையிலுமே அந்த வலம்பட வீழ்த்தி அப்படின்னு சொன்னால் பேராற்றருடன் வீழ்த்தி என்பது தான் உண்மை. இன்னைக்கு நிறைய இயங்கு ஒளிப்படங்கள் வீடியோக்கள் வந்துருச்சு, நீங்கள் பார்க்கலாம். புலி இங்கேருந்து போகுது அங்கேருந்து போகுது அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணுது. இங்கே விழுந்தாலும் திங்குது, இங்கே விழுந்தாலும் திங்குது. அதனால் அது இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இதில் நான் சிந்திக்க ஆரம்பித்தது என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் 4 காலில் போனவன் 2 காலில் நடக்க ஆரம்பிக்கிறான். பைபடலிசம்னு சொல்லுவாங்க. 2 காலில் நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு தான் அவனுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ரொம்ப காலத்துக்கு பிறகு தான், ரொம்ப காலம் நான் சொல்கிறது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு தான் மனிதனுக்கு திசை இந்த இடது வலதெல்லாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் மனுஷன் பார்த்துருப்பான், அந்த சூரியனுடைய நகர்வு, நட்சத்திரங்களோட நகர், அதெல்லாம் பார்த்துருப்பான். அப்போ இந்த இடம் பலம் அப்படிங்கிறதே ரொம்ப பின்னால் வருது மனுஷனுக்கே. அப்படி இருக்கும்போது ஒரு விலங்குக்கு எப்படி இடம் பலம் தெரியும்? ஏதோ வலது பக்கம் விழுந்தா திங்காது, இடது பக்கம் இருக்க முடியாது. அந்த கட்டுரையை முடிக்கும்போது கூட நான் எப்படி முடித்தேன் அப்படின்னா, இந்த பாடலில் தவறு இருக்க முடியாது. வலம்பட என்றால் பேராற்றல், இடம்பட என்பதற்கு பொருள் தெரியாது. ஒருவேளை வலது பக்கம் இடது பக்கமாக இருந்தால் அந்த பாடல் தப்பு அப்படின்னு தான் முடித்தேன். இது கூட சில பேராசிரியர், தமிழ் பேராசிரியர்கள் ஒரு பிரச்சனை என்னன்னா, சங்க இலக்கியம்லாம் குறை சொல்லக்கூடாதுங்க. நான் தமிழ் பேராசிரியர்களை விட அதிகமாக சங்க இலக்கியத்தை மதிப்பவன். நான் ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருந்தேன், மீண்டும் ஒரு பிறவி இருந்தால் சங்க காலத்தில் பிறந்து வாழ வேண்டும் அப்படின்னு கூட எழுதினேன். அந்த அளவுக்கு சங்க இலக்கியத்தை மதிக்கிறேன். ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை நம்ம, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லா காலத்திலும் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக சரியாக தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது, எவ்வளவோ குறைகள் இருக்குது. ஆனால் சங்க காலத்தில் மிக சிறப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சில குறைகள் இருந்தது. பரத்தையர் இருந்தாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, மன்னர்கள் எதிரி நாட்டில் போய் போர் தொடுத்து அந்த எதிரி நாட்டு வளங்கள் அடிச்சிருக்காங்க. இந்த கொண்டி மகளிர்னு சொன்னது யாருன்னு எனக்கு நினைவு வரல, நீங்கள் சொன்னீங்களா? யாராச்சும்? கொண்டி மகளிர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல தான் அந்த இது வருது. கொண்டி மகளிர் அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட மகளிர் போர் நடத்துகிறாங்க. போர் நடத்தும் போது இந்த மன்னன் தோற்று போயிட்டான் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த மகளிருக்கு பேர் தான் கொண்டி மகளிர். அவங்களை இங்கே அடிமையாக நடத்துவோம். ஒரு பாட்டில் வருது, நன்னன் ஒரு மன்னன் நினைக்கிறேன். இந்த கொண்டி மகளிரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொட்டை அடித்து அந்த அவர்களுடைய முடியை கயிறாக திரித்து அதில் இந்த யானைகளெல்லாம் கட்டி இழுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சங்க பாடல் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்துலேயும் எல்லாம் இருந்து, ஆனால் இது குறைவு. மற்ற அவர்களுடைய அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கட்டிடவியல், விண்ணியல், மண்ணியல் எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கடல், பெருங்கடல், அதில் முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும், சிப்பியும் கிடைக்கும், வலம்புரி சங்கம் கிடைக்கும். யாருக்கு என்ன கிடைக்கிதுங்கிறது அவங்க நோக்கிற இதில் இருக்குது. இப்போ கொற்கையில் முங்கினா முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்காது. பவளம் வேணுமானா அந்தமானில் போய் முங்கினா தான் பவளம் கிடைக்கும். கடலுடைய தன்மையை அப்படித்தான். அதுபோல தான் சங்க இலக்கியமும். நான் இப்போ அறிவியல்லாம், எனக்கு அறிவியல் நான் படிக்கும்போதே எனக்கு அந்த அறிவியல் ஒரு சின்ன சான்று. பேசலாம்ல சார்? கொஞ்ச நேரம் பேசலாமா? முடிச்சிருவா? சரி முடிச்சிடுறேன். சரி சரி முடிச்சிடுறேன். போ முடிச்சிடுறேன். எதுவும் சொல்ல ஆரம்பித்தேன். ஆமாம், அந்த அது அறிவியலுங்கிறது ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஏதாவது காணல் நீர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காணல் நீருக்கு ஒரு அருமையான சொல் சங்க இலக்கியத்தில் இருக்குது, கனை கதிர் ஆவி. கனை கதிர் ஆவி. கனை என்றால் மிகுந்த, கதிர் என்றால் சூரிய கதிர், ஆவி வேப்பர்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம சொல்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆவி அப்படியும் வச்சுக்கலாம். அந்த சூரிய வெப்பம் காரணமாக 2 லேயராக பிரியுது, அடர்மிகு அடர் குறை ஊடகம்.
அது இயற்பியல் இது எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலமாக தெரிகிறது கனை கதிராவிங்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு சொல் இருக்குது, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. தேர். தேர்னா நமக்கு தெரியும், கோயிலில் இருக்கிற தேர் தான். அந்த தேர் என்பதற்கு பொய் தோற்றம் இன்னொரு சொல் இருக்குது. அந்த தேருக்கு ஒரு பொருள். இது போல் நிறைய அறிவியல் சொற்கள் சங்க இலக்கியத்தில் இருக்குது. மருத்துவம் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. அதனால தான் சங்க இலக்கியம் ஒரு நீர்ச்சுழல் போல் என்ன உள்ளே இழுத்துட்டு போகுதுன்னு நான் சொன்னேன். இன்னும் வெளியே வர முடியல. கண்டிப்பாக சங்க இலக்கியம் வாசிக்க வேண்டும். இப்போ எதுக்கு படிக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நேற்றைய நினைவுகள் இன்று, இன்றைய கனவுகள் நாளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கத்திய கவிஞர் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க சொல்வார். அதுபோல் நேற்றைய வரலாறு இல்லாமல் இன்று இல்லை, இன்றைய நிகழ்காலம் இல்லாமல் நாளை இல்லை. ஆகவே சங்க இலக்கியம் வாசிக்க வேண்டும். நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு அந்த சங்க இலக்கிய கட்டுரைகள் வந்து எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. பலதரப்பட்ட கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன். இப்படி ஒரு விழா நடக்கும்னு நான்லாம் நினச்சே பார்க்கல. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து பெண்கள் சில பெண்களுக்கு திருமணமாக லேட்டாகும். அப்போ சொல்லுவாங்க, இருந்த பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை அப்படின்னு. அது மாதிரி காலம் கடந்து போனாலும் இவ்வளவு சிறப்பாக ஒரு விழாவை எனக்காக எடுத்திருக்கும் ஐயா வையம் ஆசிரியர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், பொன்னி தோழர் விவேகானந்தன் அவர்களுக்கும், பொன்னி நிறுவனர் அவர்களுக்கும், இங்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும், நூல்களை பேசிய அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.